ஒரு கண்டென்ட்டுக்காக நீங்கள் எஃபோர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா தட் வில் பி ரிவார்டட் பை தி ஆடியன்ஸ். கண்டென்ட் க்ரியேஷன் ஆஸ் அ ஜாப் நேச்சராக வந்து இது ரொம்ப ஈஸியான வேலை. அந்த டாபிக் பற்றி பேசினா வந்து சைட்ஸ் எடுப்பாங்க, நான் வந்து இந்த சைடுன்னு சொல்லுவாங்க, நான் வந்து அந்த சைடு சொல்லுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், வேணும்னே போடுவேன். அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் நடந்தாலுமே வந்து ஓகே இது நடந்துருச்சு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இல்லை எனக்கு. பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டையுமே வந்து நான் பின் பண்ணி வைப்பேன். அப்போ சம்டைம்ஸ் இப்போல்லாம் பண்ணுறதில்ல, அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அது வந்து நான் என்னோடய பாட்காஸ்ட்லேயோ ஏதோ லைவ்லேயோ ஏதோ சொல்லியிருப்பேன், பின் ஆஃப் ஷேம்னு. அப்போ அவர் ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொன்ன உடனே நான் வந்து சொன்னது, ப்ரோ பெய்டு ப்ரொமோஷன்னா பண்ணலாம் அப்படின்னு. ஓகே அவர் வந்து பெய்டு தான் ப்ரோ. நீங்கள் வந்து 1 மில்லியனுக்கு 1 லட்ச ரூபா வாங்குறீங்கன்னா 100Kக்கு ஒரு 10,000 ரூபா அது வாங்கலாம்ல. நான் அவங்க கூட சைன் பண்ணால் வாரத்துக்கு ஒரு பிராண்ட் டீல் கொடுத்துருவாங்க. ஸோ பிராண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பே பண்ணிடுவாங்க, அவங்க எனக்கு பிராண்ட் டீல். அதுக்கப்புறம் இந்த பிராண்ட் டீல்ஸை ஹேண்டில் பண்ணுறதுல கொஞ்சம் எனக்கு வந்து இஷ்யூஸ் வந்துச்சு. அதாவது இந்த நெகோஷியேட்டிங் பார்ட்டில், ஸ்கிரிப்ட் வாங்குறதுல, அதுக்கப்புறம் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுல. வெல்கம் டு இன்மை டைரி பாட்காஸ்ட். நம்மளோட பாட்காஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி கரியர் ஸ்பேஸ் பண்ணியும் பிஸ்னஸ் ஸ்பேஸ் பண்ணியும் நிறைய பாட்காஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்தது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃபீல்டான கண்டென்ட் கிரியேஷனை பற்றி ஒரு பாட்காஸ்ட் சீரியஸ் பண்ணலான்னு இன்னைக்கு நம்ம அதோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் உட்காந்துட்டு இருக்கோம். என்னோட பாட்காஸ்டிங் ஜேர்னியில் ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே போனேன். ஸோ அங்கே வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சரை பற்றி நிறையா பேசுவாங்க. ஸோ அடிக்கடி நான் கேள்விப்பட்ட ஒரு நேம் தான் ப்ராஃபிட் பென்சில். ஸோ இந்த நேம் நான் அவரோட ரீல்ஸ் நான் ரேண்டமாக பார்த்துருக்கேன். பட் ஆனால் இவரு தான் எனக்கு ஐடென்டிஃபை எல்லாம் இல்லை. பட் ஆனால் அவங்க சொல்ல அவங்களோட பேஜில் போய் நிறையா செக் பண்ணேன். ஸோ இது கண்டென்ட் கிரியேஷன் பற்றி நல்ல ஒரு கண்டென்ட் நல்லா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, மல்டிபிள் ஆங்கிள்ஸில் ஷூட் பண்ணி எல்லாமே. ஸோ அதனால அவருக்கு நான் ஒரு டிஎம் பண்ணேன், ப்ரோ நம்ம இது மாதிரி ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாமா, எனக்கு கண்டென்ட் கிரியேஷன் பற்றி பேச ஒரு ஆர்வம் இருக்குன்னு சொல்லி ஒரு டிஎம் பண்ணேன். ஸோ அவரும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாரு. ஃபைனலாக நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் உட்காந்துருக்கோம். வெல்கம் ராகேஷ் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எல்லா ப்ரொஃபஷனுக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இங்கே தொடங்கலாம், இதை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்திருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேஷன் அல்லது இன்ஸ்டாகிராம்குள்ளே வந்து ஒரு கண்டென்ட் பண்ணலான்னு உங்களுக்கு எப்படி ஒரு ஐடியா தோணுச்சு? அதுக்கு ஒரு ஸ்பார்க்கிங் மூமெண்ட்டாக எது ப்ரோ இருந்தது? ப்ரோ ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் வந்து ஒரு பெரிய கன்சியூமர் ப்ரோ. அதாவது கண்டென்ட்டுக்கு வந்து நான் பயங்கரமாக கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து எப்போனா இந்த ஆண்ட்ராய்டோட ஸ்டார்டிங்கில் அந்த யூடியூப் ப்ரௌசரில் youtube.com போய் கூட நான் வந்து கண்டென்ட் கன்சியூம் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன சொல்கிறது, என்ன தான் நான் ஜென்சியாக இல்லை 90s கிட்டாக இருந்தாலுமே எனக்கு வந்து அந்த யூடியூபர்ஸோட க்ரோத் எல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். காலேஜ் ஸ்டார்டிங்கில், ஸ்கூல்லலாம் வந்து இந்த கேமிங் சேனலு, விலாகிங்கு அப்படி இப்படின்னு நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப சீரியஸாக எடுத்ததில்லை. ஆனால் இப்போ இந்த கண்டென்ட் க்ரியேஷனை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்த டைம் பீரியட் என்ன அப்படின்னா, ஸோ 2017 பாஸ்ட் அவுட் ஆகிட்டு நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் பெங்களூரில். 3 years ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பிஸ்னஸ் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 2020 கோவிடுக்கு முன்னாடி நான் ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் டு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பேச முடியாது. அதர் பர்சன்ஸ் இல்லை ப்ரோ, நான் வந்து கம்ப்ளீட்லி பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட். நான் வந்து பிபிஏ படித்தேன், அதுக்கப்புறம் கரஸில் எம்பிஏ பண்ணேன். ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்து அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டோம். அது வந்து 2022 கடைசி 22 மிட் வரைக்கும் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. கோவிடு பீக்கில் இருந்துச்சு, எங்களுக்கு வந்து சேல்ஸ் நல்லா இருந்துச்சு, அப்படி போயிட்டு இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து எப்போ வந்து சேல்ஸ் வந்து அடி வாங்க ஆரம்பிச்சதோ, எப்போ வந்து அந்த செகண்ட் வேவ் முடிஞ்சு தேர்ட் வேவ் வந்து ரொம்ப டல்லு, சர்ப்ளஸ் ஆயிடுச்சு. எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து நம்ம மார்க்கெட்டில் சர்ப்ளஸ் ஆனப்போ எங்களுக்கு வந்து சேல்ஸ் கம்மியாச்சு. அப்போ தான் நான் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி நம்ம வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம், அதாவது அந்த பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான். அது வரைக்கும் நாங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தோம், இந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான டைம் எல்லாம் இல்லை யோசிக்கிறதுக்கு, அப்படியே போய்ட்டு இருந்துச்சு. அப்போ நான் வந்து என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி நான் வந்து நிறைய பேரை பார்க்குறேன். அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து அவங்க பிஸ்னஸ்க்காக கண்டென்ட் பண்ணுறாங்க.
ஸோ அது வந்து அவங்களுக்கு சேல்ஸ் பூஸ்ட் ஆகுது. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, ஓகே நான் பார்ட்னர்ஸ் கூட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறேன், அவங்க நம்ம பிஸ்னஸ்க்காக கண்டென்ட் பண்ணலாம், இல்லை நம்ம தனியாக கண்டென்ட் பண்ணி அதில் பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்டட் தான், அவங்களுக்கும் வந்து இந்த பொட்டென்ஷியலெல்லாம் தெரியுது. ஆனால் வந்து அவங்க ஆக்டிவாக வந்து நான் கேமரா முன்னாடி பேசுகிறேன் அந்தளவுக்கு ஆக்டிவாக என்னோட எந்தூசியாசம் வந்து எல்லாருக்குமே கிடையாது. அப்போது வந்து நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா, சரி ஓகே இன்னொரு இன்ஃப்ளூயன்சரை கூட்டிகிட்டு வந்து, இன்னொரு யூடியூபரை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஃபேக்ட்ரியெல்லாம் காட்டலாம், நம்ம இதெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினோம். சரி ஓகே இப்போதைக்கு நம்ம அப்படி பண்ணலாம், அதோட ரீச்சை பொறுத்து அதுலேருந்து கொஞ்சம் நம்மளுக்கு சேல் கன்வெர்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்மளே வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபரை வந்து பிடிச்சி வந்து அவர் காண்டாக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் டாஸ்கான வேலை. ஏன்னா டாப் 5ல இருக்கிற ஒரு யூடியூபர், அந்த டைம்ல 2020ல ஒரு டாப் யூடியூபர், இப்போவுமே அவர் டாப்பில் இருக்கிற ஒரு யூடியூபர் தான். அவர் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் போயிட்டு இந்த கம்பெனியில் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவார். ஸோ அவரை காண்டாக்டில் பிடிச்சி பேசினோம், இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், வந்து பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டப்போ அவரோட பிஆர் வந்து சொன்ன ஒரு அமௌண்ட் ஒன்று கோட் பண்ணுவாங்கள்ல, இப்போ இந்த இதுக்கு வந்து ரெவென்யூக்கு வந்து அவங்க ஒரு கோட் பண்ணுவாங்கள்ல, அந்த அமௌண்ட் வந்து செம்ம அஸ்டானிஷிங்காக இருந்துச்சு. இல்லை புரியல, நீங்கள் வந்து எவ்வளோ சொல்கிறீங்க? இல்லை ப்ரோ எனக்கு வந்து 6 மாதத்துக்கெல்லாம் வீடியோ வேணாம், ஒரு வீடியோ ஒரு 20 நிமிஷம் வீடியோ தான் அது. இல்லை ப்ரோ அதுதான் ஆக்சுவல் ரேட்டுன்னு சொன்னேன்னா, ப்ரோ அதுக்கு நான் 2 கேமராவே இங்கே வாங்கிடுவேன், லைட்லாம் வச்சு ஸ்டுடியோலாம் வச்சுருவேன், அவ்வளோலாம் கொடுக்க முடியாது. அப்போ தான் வந்து எனக்கு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியுது. கண்டென்ட் க்ரியேஷனில் பேக்ரவுண்டில் என்ன பிஸ்னஸ் நடக்குது அப்படின்றது வந்து எனக்கு அப்போ தான் வந்து ஒரு மாதிரி லைட்னிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி எனக்கு தெரியும், அதாவது கிம் கர்டாஷியன், கிறிஸ்டியானோ ரொனால்டோலாம் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு இவ்வளோ வாங்குறாங்க, அந்த மாதிரி மீமெல்லாம் பார்த்துருப்போம், ஓகே ஃபைன், அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ரொம்ப பெரிய ஸ்கேலில் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது வந்து எனக்கு அப்போ தான் தெரியுது. அப்போ தான் வந்து ஓகே ரைட்டு ஃபைனு, நம்ம வந்து இப்படி அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பண்ணி, ஏன்னா எங்களோட ப்ராடக்ட் வேல்யூஸ் எல்லாமே வந்து லேக்ஸ் கணக்கிலலாம் கிடையாது, மேக்ஸிமம் ஒரு 1000s தான் இருக்கும். அப்போது வந்து ஒரு வீடியோவிலேருந்து எங்களுக்கு 1000 சேல்ஸ் வந்தால் கூட நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டை வந்து எங்களுக்கு வந்து ROI இருக்காது. இதுவே வந்து ஒரு பெரிய இப்போ ஒரு கார் டீலர்ஷிப்பு அப்படின்னா, ஒரு கார் விற்றாலே ஒரு 2 கார் விற்றா அவங்களுக்கான அமௌண்ட் வந்துடும். எங்களுக்குன்ற போது வந்து சின்ன எங்களுக்கு வந்து மாஸ்க்லேருந்து ஒரு மாஸ்க் ஒரு 50 பைசாவுக்கு நாங்கள் ஹோல்சேலில் கொடுக்கறதுலேருந்து ஒரு நெபுலைசர் அந்த மாதிரி அது வரைக்கும் தான் போகுது. ஸோ எங்களுக்கு வந்து அவ்வளோ ROI கிடைக்காது. ஸோ ஓகே இது நமக்கு செட் ஆகாது, நம்மளே கண்டென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போ தான் ஆக்சுவலாக நீங்கள் கேட்டிங்களா கண்டென்ட் க்ரியேஷனுக்குள்ளே ஏன் வந்தீங்க அப்படின்னு, அந்த ரெவென்யூவை பார்த்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஓகே சப்போஸ் நம்ம ஹிட் ஆகிட்டோன்னா நம்மளாலேயும் அந்த ரெவென்யூ எடுக்க முடியும் அப்படின்றத வந்து எனக்கு வந்து ஹிட் ஆச்சு. எனக்கு வந்து அந்த பிஸ்னஸ்க்கு பண்ணுறோமோ இல்லையோ நான் தனியாக வச்சு பண்ணிடணும் அப்படின்ற தாட் வரைக்கும் போயிடுச்சு. ஏன்னா எனக்கு அந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த யூடியூப்லேருந்து எவ்வளோ இன்கம் வரும், ஆட்சென்ஸ்லேருந்து எவ்வளோ இன்கம் வரும், அது மட்டும்தான் எனக்கு ஒரு ஃபோக்கஸாக இருக்கும். அதாவது இப்போது மதன் கௌரி அண்ணா வந்து டெய்லி வீடியோ போடுறாரு, அதுக்கு அவருக்கு ஆவரேஜாக ஒரு 250K வியூஸ் போகுது, அதோட CPM வந்து ஒரு 30 to 40 இருக்கும். அப்படி நான் கேல்குலேட் பண்ணி அவ்வளோதான் நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். ஆனால் அவர் வந்து ஒரு பிராண்ட் டீல் பண்ணார்னா எவ்வளோ வாங்கலாம், ஒரு கடை ஓப்பனிங்க்கு எவ்வளோ வாங்கலாம், அந்த ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணார்னா எவ்வளோ வாங்குறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்கார், அவர் வாங்குறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க எவ்வளோ வாங்க முடியும், எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்றது வந்து எனக்கு ஹிட் ஆச்சு. அதுவும் மெயினாக வந்து இந்த வெஸ்டர்ன் கிரியேட்டர்ஸ் வந்து இந்த கிரியேட்டர்ஸ்க்காக பாட்காஸ்ட் பண்ணுவாங்க, பிராண்ட் டீல்ஸ் எப்படி பண்ணுறது, கோலன் அண்ட் சமீர், திங்க் மீடியா மாதிரி சேனல்ஸ். ஸோ அவங்க சொல்கிற அமௌண்ட்டெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஒரு வீடியோவுக்கு வந்து $10,000 $15,000 வாங்குறாங்க அப்படின்னும் போது 10-15 lakhs வாங்குறாங்களா அப்பா அப்படின்னு. அப்போ நான் வந்து ஓகே யூஎஸில் அப்படி வாங்குறாங்க, இந்தியாவில் வந்து அதில் ஒரு 10% வாங்கினாலே ரொம்ப பெரிய விஷயமாச்சே அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஓகே ஃபைன், ஓகே ரைட், நான் பயங்கரமாக ரெவென்யூ வருதுன்னு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன், அந்த பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இனிஷியல் ஸ்டேஜஸில் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன தான் மார்க்கெட் பண்ணாலுமே எங்களுக்கு சேல்ஸ் கிடைக்காது. அதாவது அந்த ஹோல் இண்டஸ்ட்ரியாகவே வந்து இட்ஸ் டெட். ஏன்னா சைனாலேருந்து வந்து அந்த இம்போர்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ சைனா க்ளோஸ் ஆனதுனால தான் எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் இருந்துச்சு, ரன் ஆகிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு அந்த காம்பனன்ட்ஸு, பார்ட்ஸு, மாஸ்க்கு அதெல்லாம் வந்து போகிறதுக்கான முக்கியமான ரீசனே வந்து சைனாலேருந்து மார்க்கெட்
இம்போர்ட் வராததுனால தான். அங்கே இம்போர்ட் ஓப்பன் பண்ணோன்னா ஓகே ஃபைன், நமக்கு வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஒரு 100 ரூபா வருதுன்னா அவன் ஹோல்சேலுக்கு காஸ்ட்டே வந்து ஒரு 60 ரூபாய்க்கு கொடுத்துருவான். ஸோ நம்ம வந்து ஒரு 110 ரூபா 120 ரூபாய்க்கு கூட விற்க முடியாதுன்ற சிச்சுவேஷன் வந்துருச்சு. நாங்கள் வந்து பிஸ்னஸே ஷட் டவுன் பண்ணிட்டோம். அப்போ நான் வந்து திருப்பி எனக்கு வந்து ஐடிக்கு போகிறதா இல்லை என்ன பண்ணுறது, வேறு என்ன பண்ணுறது, வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படி யோசிக்கிறப்ப தான் வந்து ஓகே ஃபைன் ஒரு ரிஸ்க் எடுப்போம். நம்ம வந்து சம்பாதிச்சிட்டோம், வேலைக்கு போனோம், இதெல்லாம் பண்ணோம், எல்லாம் எடுப்போம். ஒரு 6 மாதம் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு ரிஸ்க் எடுப்போம். யார் வரனாலும் பரவாயில்ல, நான் தனியாகவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 மாதம் எதுவுமே பண்ணல ப்ரோ, எதுவுமே பண்ணல. நான் வந்து அந்த தனியாக ஒரு ஜாப் ட்ரை பண்ணுறது அது எதுவுமே பண்ணல. ஒரு 7 மாதம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வீடியோ எடுத்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணது தான். அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே ஃபுல் டைம் கண்டென்ட் க்ரியேஷன்னு டிசைட் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த 7 மாதமும் வேறு யாரும் ஒத்துக்கலாம் இல்லை இதெல்லாம் ஒரு கெரியரா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 7 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் லைட்டாக ப்ரூவ் பண்ணிட்டேன். ஓகே எனக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு, ஓகே நம்மளால் இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் கண்டென்ட் க்ரியேஷன். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன், இதுதான் நடந்துச்சு. ஆக்சுவலாக நம்மளோட ப்ராசஸ் சொல்லும்போது, நம்ம பேக் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லும்போது டைம் போகிறதே தெரியாது. ஏன்னா அது ஒரு டைம் லைனாக போயிட்டு இருக்குல்ல ப்ரோ. நீங்க வந்து கேமிங் பிளாகிங் எல்லாம் பண்ணேன்னு சொன்னீங்களா, அது வந்து லைக் காலேஜ் படிக்கிறப்ப ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்லை எப்படி? நான் காலேஜ் என்கிட்ட வந்து எப்போ ஒரு நல்ல குவாலிட்டி கேமரா இருக்கிற ஒரு ஃபோனை எப்போ வாங்கினேன்னா, அந்த நோக்கியாவில் விண்டோஸ் ஃபோன் வந்துச்சுல்ல, லூமியா சீரீஸ். அப்போது வந்து 1310 1320 அந்த மாதிரி ஒரு கேமரா வாங்கினேன், ஒரு ஃபோன் வாங்கினேன். அதில் தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து 1080pயில் வீடியோ ரெக்கார்ட் ஆகிறத பார்க்குறேன். ஸோ அப்போலேருந்தே நான் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கு முக்கியமான இன்ஸ்பிரேஷனு அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து கேசி நைஸ்டேடு, அதுக்கப்புறம் லோகன் பால், அவங்கெல்லாம் வந்து டெய்லி விளாக்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கும் ஒரு ஆசை. ஏன்னா லோகன் பால் வந்து வைன்லேருந்து யூடியூபுக்கு ஜம்ப் ஆகி அவர் ஆரம்பித்த காலத்துலேருந்து நான் வந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவர் வந்து ஒரு $6 million வந்து ஒரு வீடு வாங்குறாரு. அதெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு நான் பண்ணியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை அந்த டைமில். சும்மா பேசுகிறோம், அப்லோட் பண்ணுறோம், அது வியூஸ் போகாது. அதுக்கப்புறம் 2 நாள் பார்ப்பேன், 10 வியூஸ் தான் இருக்கும், அதை ஷட் டவுன் பண்ணிடுவேன். அப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு இதை பற்றி தாட்டே இருக்காது, அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து கேமிங் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா வந்துக்கிட்டு இருந்துச்சு, வெஸ்டர்ன் கிரியேட்டர்ஸில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறையா ரியாக்ட் சேனல் வந்துட்டு இருந்துச்சு, ஃபியூடிபை வந்து பயங்கரமாக பூம் ஆகிட்டு இருந்தார். இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே நம்மளும் இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து பப்ஜிக்கும் முன்னாடி அந்த மினிமில்ஷியா அது எல்லாத்தையுமே வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவேன். காப்பிரைட்ஸ் எல்லாம் வரும், அதுவும் தெரியாது, டெக்னிக்கலாக தெரியாது. அதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை, அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போகணும், காலேஜ் போகணும், காலேஜ் கம்ப்ளீட் பண்ணணும், வேலைக்கு போகணும், கேம்பஸஸ் வரும், அதில் ப்ராஜெக்ட் பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு. நான் இது பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு வாட்டி மட்டும் நான் இங்கே பெங்களூரில் இருக்கிறப்போ ட்ரை பண்ணேன். ஐடியில் இருக்கும்போது ஒரு 2 வாட்டி ட்ரை பண்ணேன். பெங்களூரில் இருக்கிறப்போ நான் போன புதுசில் வந்து டிக்டாக் வந்து ரொம்ப பூம் ஆச்சு. அப்போ நான் வந்து டிக்டாக்ல வந்து ஒரு சின்ன ஒரு மினி சீரீஸ் மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ வந்து வாய்ஸ் ஓவரில் பண்ணுறாங்களா, எனக்கு வாய்ஸ் ஓவரெல்லாம் தெரியாது. அப்போ வந்து சும்மா நான் இன்றைக்கி எந்திரிச்சேன், இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் போனேன், இன்றைக்கி இது சாப்பிட்டேன் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். டெய்லி vlog டைப்ல டிக்டாக்லயே போட்டுருந்தேன், ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது வந்து இன்றைக்கி இது சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது என்னன்னா, காலையில் 6:30 மணிக்கு வந்து அங்கே மெக்டானல்ட்ஸில் ஆர்டர் பண்ணலாம். எனக்கு வந்து அவ்வளோ பெரிய பட்ஜெட்டெல்லாம் கிடைக்காது. வீடியோக்காக நான் வந்து மெக்கஃபே ஆர்டர் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த வீடியோவில் சொல்கிறேன், பாருங்க பெங்களூரில் வந்து அப்போ வந்து கோயம்புத்தூரில் நான் இங்கே வளர்ந்த இடத்துலலாம் வந்து 6:30 மணிக்கு ஸ்விக்கி டெலிவரி எல்லாம் கிடையாதுல்ல. அப்போது வந்து பாருங்கள் இந்த பெங்களூரில் 6:30 மணிக்கு வீட்டுக்கு காஃபி கொண்டு வந்து தராங்க மெக்டானல்ட்ஸில் இருந்து அப்படின்னு வந்து ஒரு வீடியோ போட்டது ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த கையை சுற்றி இந்த கண்ணாடிக்கு முன்னாடி பண்ணாங்கள ஒரு ட்ரெண்டு, அது பண்ணியிருக்கேன். ஸோ எப்போயாச்சும் என்னோடய டிக்டாக் வந்து பேக்கப்போ இல்லை யாராவது வந்து ஃப்யூச்சரில் வந்து அதை ரெக்கவரோ பண்ணாங்கன்னா அந்த ஒரு 2-3 வீடியோஸ் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கண்டென்ட் க்ரியேஷன் பெருசாக
டைம் கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல. கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அங்கே ஒர்க்கு, வருவோம், எப்படா தூங்குவோம், எப்படா எந்திரிப்போம், எப்படா போவோன்னு அப்படியே போயிடுச்சு. அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ லைக் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 7 months வீட்டிலேருந்து ஃபுல்லாக வீடியோ கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு சில வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அப்போ இருந்த மைண்ட் செட் எப்படி இருந்தது உங்களுக்கு? நம்ம வந்து சக்ஸஸ் ஆயிரும், லைக் ஒரு பொசிஷன் போவோம் அப்படி கான்ஃபிடன்ஸ் இருந்தால் ஜஸ்ட் ட்ரை அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பண்ணீங்களா? இல்லை ப்ரோ, அந்த டைமில் நான் வந்து ஒரு 3 months கேப் எடுத்தேன். அதாவது 2000 இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா 2023 ஃபெப்ரவரியில் தான் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அப்போ அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 year கிட்ட தான் வந்திருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த பேஜில் நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து எப்போனா 2022 ஒரு ஏப்ரல், மே டு டிசம்பர். நான் சொன்னேன் இல்லையா, என்னோட கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்து எல்லோரும் சேர்ந்தெல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ரொம்ப கிரிஞ்சாலாம் பண்ணியிருக்கேன், மொக்க வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அந்த மாதிரியெல்லாம் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். அப்போவே வந்து எனக்கு 2022 டிசம்பரில் வந்து எனக்கு ஒரு 40K கிட்ட ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ஆனால் வந்து அந்த பேஜ் இன்ஆக்டிவாக இருந்துச்சு. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஓகே டிசம்பர்லேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் நான் கம்ப்ளீட்லி பிரேக்கு. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் எதுவும் அப்லோட் பண்ணல, யூடியூப்பில் எதுவும் அப்லோட் பண்ணல, எதுவுமே பண்ணல. அந்த 3 months வந்து எனக்கு பயங்கரமான ஒரு லேர்னிங் கர்வாக இருந்துச்சு. நான் வந்து கண்டென்ட் க்ரியேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, இதோட பிஸ்னஸ் மாடல் என்ன, அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, அல்காரிதம் ட்வீட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பாட்காஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு வந்து பாட்காஸ்ட்டுனா என்னென்னு தெரியும், ஆனால் நான் கன்சியூமர் கிடையாது. பாட்காஸ்ட்டுக்கு வந்து நான் கன்சியூமர் கிடையாது. அந்த டிசம்பர்லேருந்து அடுத்த ஃபெப்ரவரி வரைக்கும் வந்து முடிஞ்சால் அந்த ஸ்பானிஷில் இருக்கிற கிரியேட்டர்ஸோட பாட்காஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து கேட்பேன். அதுக்கப்புறம் இந்த மிஸ்டர் பீஸ்ட் வந்து எந்தெந்த பாட்காஸ்ட்டுக்கு போயிருக்காரோ இந்த லாஸ்ட்டு ஒரு 4-5 yearsல அந்த எல்லா பாட்காஸ்ட்டுமே கேட்பேன். அப்புறம் வந்து காலின் அண்ட் சமீர்ன்ற ஒரு கிரியேட்டர் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட் இருக்குது, அது கேட்பேன். திங்க் மீடியா பாட்காஸ்ட் கேட்பேன். அப்புறம் வந்து நிறைய யூஎஸ் பொலிட்டிக்கல் பாட்காஸ்ட் கேட்பேன். ஏன்னா அதில் வந்து கிரியேட்டர்ஸ் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க ஏதாவது ஒரு வேலை. ஸோ மிஸ்டர் பீஸ்டோட எல்லா இன்டர்வியூஸும் கேட்டதுக்கப்புறம் ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து மிஸ்டர் பீஸ்ட் சொல்லியிருப்பார், நான் பண்ணதை அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா நீங்களும் என்ன மாதிரி ஆயிடுவீங்க, இட்ஸ் அ ப்ரூவன் மெத்தட் அப்படின்ட்டார். ஆனால் என்ன பிரச்சனைனா, அவர் பண்ணதை வேறு யாருமே வந்து பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியா வந்துருச்சு. ஆனால் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி 4 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டில் வந்து உட்காந்து எந்த வீடியோ ஒர்க் ஆகுது, எந்த வீடியோ ஒர்க் ஆகலை, என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லி செம்மையாக பிளானிங் போட்டு ஸ்கெட்ச் போட்டு இறக்கியிருக்காரு. இன்றைக்கி 200 million இருக்கார். ஸோ அதே தான் அவரும் சொல்கிறாரு, நான் எல்லாமே ஓப்பனாக சொல்லிடுறேன், நான் என்ன பண்ணேன்றதை ஓப்பனாக சொல்லிடுறேன், நீங்களும் பண்ணிடுங்க. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவரோட லெவலுக்கு ரீச் ஆகலை அப்படின்னாலும் அவரோட 10% ரீச் பண்ணாலே பெருசு தானே. ஒரு சில சேனல் லைக் அந்த ஆர்ராக் அவர் ஆரம்பிக்கும் போது நான் வந்து ஆர்ராக் வந்து பம்ப் ஆகும்போது நான் பார்த்துட்ருக்கேன், பிடிச்சிட்டான் இந்த பையன், பிடிச்சிட்டான் இவன் பிடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரெஹன் ஒரு பையன் இருக்கான், பென்னி சீரீஸ் பண்ணிட்டு இருப்பேன், இந்த பையனும் பிடிச்சிட்டா. ஓகே மிஸ்டர் பீஸ்ட் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஒரு 50% வந்துடுவார் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஐடியா வந்துச்சு, ஓகே நம்மளும் ஓப்பனாக இருப்போம், எல்லாமே ஓப்பனாக இருப்போம், நமக்கு மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பிஸ்னஸ்குள்ளே இருக்கிறப்போ வந்து நாங்கள் இங்கே மெட்டீரியல் வாங்குகிறோம், அது பண்ணுறோம் இது பண்ணுறோம், இதோட காஸ்ட்டுன்றதை மறைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. இது வந்து ஒரு கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம், எல்லாருக்குமே வந்து ஆக்சஸ் இருக்குது, எல்லாருமே பண்ணலாம். அப்போ நான் எதுக்கு மறைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு போட்ட கண்டென்ட். நீங்கள் வந்து டீ கடை வைக்கிறீங்கன்னா டீ கடைக்கு இவ்வளோ செலவாகும், இதெல்லாம் தான் செலவு அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்து கடையை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற டீ கடை அண்ணா கிட்ட போய் கேட்டுட்டு வரேன். அண்ணா டீ போடுறீங்க 10 ரூபாய்க்கு விற்கிறீங்க, எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஒரு டேட்டா தராரு. அதை வச்சு தான் நான் ஒரு வீடியோ போடுறேன், டீ கடை வைக்கிறீங்களா உங்களுக்கு இவ்வளோ செலவாகும். அதுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வரும், அந்த மாதிரி வந்து நீ தப்பாக சொல்கிற அப்படி இப்படின்னு. எனக்கு தெரியும், நான் வந்து கடையில் போய் பேசிட்டு அவர் கடையில் அவ்வளோதான் செலவாகுது. ஸோ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு வந்து எல்லாமே ஓப்பனாக பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு வந்து
எனக்கு வந்து கிடைச்ச அந்த சின்ன ரீச்சுக்கான இனிஷியல் பூஸ்ட்டுக்கு வந்து எனக்கு அதுதான் ரீச் கிடச்சிது. ஏன்னா நீங்கள் கேட்டிங்கல்ல இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான்டாக போனீங்களா அப்படின்னு. அந்த 6 மாதம் வந்து எனக்கு ஒரு பிளான் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஓகே, நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணால் யூ கேன் வின். இது வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு சீக்ரெட்டோ இல்லை வந்து இதுவோ கிடையாது. நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்லி கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா போயிடும். இப்போ நமக்கு வந்து என்னென்ன தேவைப்படுது வீடியோவுக்கு, நம்ம வந்து ஓப்பனாக இருக்க போகிறோம், இது ரீச். ஸோ அந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணது தான். அது வந்து ஒரு 10 நாளில் தெரிஞ்சிருச்சு ரிசல்ட்டு. எனக்கு வந்து யாருக்குமே நான் வந்து கம்ப்ளீட்லி லக்கியாக இல்லை என்னன்றது தெரில. ஃபஸ்ட்டு போட்ட 10 வீடியோவுமே வந்து அபவ் 100K பட்டுன்னு போயிடுச்சு. எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்து சேரில் உட்காந்து பேசுகிற கண்டென்ட் வந்து தமிழில் இருந்துச்சான்றது வந்து ஐடியா இல்லை. ஆனால் அந்த 10 வீடியோவுக்கு அப்புறம் நான் வந்து இந்த பக்கம் பார்க்குறோம் இருக்கிறேன், இந்த பக்கம் பார்க்குறோம் இருக்கிறேன். அதுக்கு எனக்கு அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாருக்கூடையுமே நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ப்ரோ சூப்பராக பண்ணுறீங்க, உங்கள் பேசிக் நல்லா இருக்குது ப்ரோ, நீங்களும் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாக ஒரு 4-5 பேர் வந்து கடன்னு இந்த ஃபெப்ரவரியிலேருந்து ஃபெப்ரவரி இந்த மாதிரி டக்குன்னு க்ரோ ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ டெய்லி வீடியோ போடுறதுல வந்து எனக்கு பெருசாக இது கிடையாது, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இல்லை. டெய்லி வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷனுக்குள்ளே போயிட்டு க்ரியேட்டிவ் சைடில் அடி வாங்கிடக்கூடாது அப்படின்ற எனக்கு ஒரு சின்ன தாட்டு. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த பேட்சாக வந்து கண்டென்ட் எடுத்து வைக்கிறதுல பெருசாக நம்பிக்கை இல்லை. அதாவது வந்து 5 வீடியோ எடுத்து வச்சுட்டு அதை வந்து டெய்லி அப்லோட் பண்ணலாம் அப்படின்றது. ஏன்னா நாளைக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும், நம்ம அதை பற்றி கூட கண்டென்ட் போடலாம் அப்படின்ற. ஆனால் இப்போ வந்து நான் ஒரு 2-3 வீடியோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு வைங்களேன். அந்த டைமில் வந்து எனக்கு பிடிக்கல. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லி காலையில் எந்திரிப்பேன், ரெடி ஆவேன், காலையில் வீட்டுக்கு முன்னாடி வீட்டில் உட்காந்து சேரில் உட்காந்து 9 to ஒரு 12 o'clock வரைக்கும் ஷூட் பண்ணுவேன், சாப்பிடுவேன், 1 o'clock to 5 o'clock எடிட் பண்ணுவேன், 6 o'clock அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அடுத்த நாள் உட்காந்து அதுக்கு அடுத்த நாளுக்கு ஷூட் பண்ணுறதில் கண்டென்ட் எழுதிட்டு இருப்பேன். ஸோ அப்படி தான் என் ப்ராசஸ் போச்சு. ஆனால் நிறைய பேர் என் கூட ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து டெய்லி போட்டாங்க. அவங்க க்ரோத் வந்து எனார்மஸாக போயிடுச்சு. ஸோ அப்படி போயிடுச்சு. இப்படி தான் வந்து கண்டென்ட் க்ரியேஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு பிளான்டாக ஆரம்பிச்சது தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, நீங்கள் சொன்னீங்க நான் போட்ட ஃபஸ்ட்டு 10 வீடியோஸுமே 100K போச்சுன்னு. பட் ஆனால் நீங்களும் கிட்டத்தட்ட மிஸ்டர் பீஸ்ட் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு 1 year பிளான் பண்ணி எந்த வீடியோ நல்லா பர்ஃபார்ம் ஆகுது, எது நல்லா ரீச் போகுது, தம்ப்நெயில்ஸ் அதெல்லாம் ஐ திங்க் அவங்க வந்து எந்திரிச்சு டே முடிகிற வரைக்கும் இதை தான் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு வேலையே கிடையாது. ஸோ அது மாதிரி நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணீங்களா? சப்போஸ் இந்த பாட்காஸ்ட் கேட்டது கண்டென்ட் நிறைய கன்சியூம் பண்ணீங்களா? ஸோ அதுக்கு பின்னாடி நீங்களும் இந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணீங்களா? அனலைசிஸ்னால் எதுவும் இல்லை ப்ரோ. எனக்கு வந்து இப்போது ஒன்றும் இல்லை, ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணி ரீல்ஸ் நம்ம ஃபீடில் வருது இல்லை, அதை ஸ்க்ரால் பண்ணும்போதே வந்து அந்த ஒரு 10 வீடியோ ஒரு வீடியோ வந்து நமக்கு ஃபீடில் வருது அப்படின்னாலே வந்து அந்த வீடியோ கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா வந்து சம்மந்தமே இல்லாமல் யாரதோ ஒரு வீடியோ நம்மளோட ஃபீடில் வருது அப்படின்னா அது நான் ஃபாலோவர்ஸ்க்கு காட்டுது, அது கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குன்றது வந்து தெரியுது. அந்த டைமில் நான் ஃபெப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை பார்க்குறப்போ நான் இப்போ ஒரு 10 வீடியோ பார்த்தேன்னா அந்த 10 வீடியோலையுமே வந்து காமனான ஒரு எலிமெண்ட் இருக்கும். எல்லாமே ஃபாஸ்ட் பேஸ்டில் இருக்கும், எல்லாமே வந்து டக்குன்னு கட் ஆகும், எதுவுமே வந்து சும்மா ஸ்லோவாக ஆடி அசைஞ்சு அந்த மாதிரி இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது ஓகே, ஃபாஸ்ட் பேஸ்டு கண்டென்ட் தான் ஒர்க் அவுட் ஆகுது. நம்மளோட ஆடியன்ஸ்க்கு வந்து டாப்பமைன் லெவல் வந்து ரொம்ப பீக்காக இருக்கணும்னே ஆசைப்பட்றாங்க. ஸோ நம்ம வந்து வேறு எதுவும் பண்ண முடியாது, அப்போ நம்ம ஃபாஸ்ட் பேஸ் கண்டென்ட் தான் கொடுத்தாகணும். இதில் வந்து அதிலிருந்து மட்டும் எனக்கு இன்புட்ஸ் வரல. நான் அந்த சொன்னேன்ல பாட்காஸ்ட் எல்லாம் பார்த்தேன்னா அந்த பாட்காஸ்ட்லேயும் அதுதான் சொன்னாங்க, நீங்கள் ஷார்ட் ஃபார்முக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணி ஆகணும், டக்குன்னு உங்களோட ஆங்கிள்ஸு கேமராஸ் எல்லாம் மூமெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைனா ஸ்வைப் அப் பண்ணிடுவாங்க. ஸ்வைப் அப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ அந்த மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற க்ரியேட்டர்ஸோட லாங் ஃபார்ம் வீடியோஸ்லேயே வந்து சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடியெல்லாம் வந்து ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, போன வீடியோ பார்த்துருப்பீங்க, அது நல்லா இருந்திருக்கும், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கப்போ அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி வந்து 10,000 ரூபாயே வந்து 10 பேருக்கு கொடுக்க போகிறோம், எல்லாருக்குமே சாப்பாடு, அப்படி வந்து ஒரு ஹை பிச்சில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்படி பார்த்தோன்னா ஓகே
சம்திங் இஸ் சேஞ்சிங், இந்த வேவோட ஸ்டார்டிங்கில் நம்ம குதிச்சிடலாம் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் பெரிய அட்வான்டேஜாக நமக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஊரில் டிக்டாக் இல்லை. ஸோ டிக்டாக் இருந்திருந்தால் டிக்டாக்ல வந்து ஏற்கனவே வந்து பயங்கரமாக மில்லியன்ஸ் கணக்காக ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க கூட போய் நம்ம வந்து அடிச்சுக்கிட்டு கம்பீட் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து சோலோவாக வந்து இந்த மாதிரி உட்காந்து பேசி கண்டென்ட்டெல்லாம் வந்து நான் பெருசாக பார்த்ததில்ல. இருந்திருக்கலாம் நிறைய பேர் இருந்திருக்கலாம், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட இருந்திருக்கலாம். நான் வந்து ஓகே இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அதுவுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். அந்த 10 வீடியோ வந்து ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்துருந்துச்சுன்னா நான் வேறு ஏதாவது போயிருப்பேன். அது ஒர்க் அவுட் ஆனதுனால தான் உட்காந்து அது பாட்டுக்கு கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்டேட் பண்ணிட்டேன். வீட்டில் உட்காந்து பண்ணுறதுக்கு இன்னும் ப்ரொஃபஷ்னலாக ஸ்டுடியோவில் உட்காந்து பண்ணலாம். ஏன்னா நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் அதுவாக அமைச்சிக்கிச்சு. ஏன்னா பிராண்ட் டீல்ஸ் கூட, அதாவது ரெவென்யூன்னு ஒன்று ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து பிராண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இப்போ இப்படி பண்ணுறதுக்கு. அவங்க இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஃபஸ்ட்டு நான் ஸ்டுடியோவில் வந்து பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, ஒரு பிராண்டு கூட ஒர்க் பண்ணும்போது அந்த பிராண்டை வந்து அவங்களே சொன்னாங்க, நீங்கள் ஸ்டுடியோவில் போய் பண்ணுங்கள், அதுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், அதுக்கும் சேர்த்து நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டுடியோவுக்கு வந்து எல்லாம் பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கும் அவுட்புட் ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி ஃபைன், ஓகே நம்ம என்ன இந்த இன்னொரு பிராண்டில் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கான ரெண்ட் வந்து என்னால் கொடுக்க முடியும், ஸ்டுடியோ சார்ஜஸ் எல்லாம் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே. அதுக்கப்புறம் தான் வீட்டிலேருந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக மாறி ஆரம்பித்தது. கம்ப்ளீட்லி எனக்கு தெரிஞ்சு வந்து அது அவ்வளோதான் ப்ரோ. இன்புட்ஸ்னால் அவ்வளோதான். இது அதை விட பெருசாக அதாவது ஒரு புக்கு படிச்சுட்டு நான் இப்படி ஆனேன் அப்படின்னெல்லாம் இல்லை. சரௌண்டிங்கில் என்ன நடக்குதோ அதை நம்ம பண்ணி பார்க்கலாமா, ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா உட்காந்துக்கலாம், ஒர்க் அவுட் ஆகலைன்னா வேறு என்ன ஒர்க் அவுட் அதை ட்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான் ப்ரோ. நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு வீட்டில் வீடியோஸ் எடுத்தீங்களா, அப்போ வந்து இந்த எக்யூப்மெண்ட் ஃபோக்கஸ்டா இல்லை இந்த கிளாரிட்டி வேணும், மைக் வேணும், அது மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களா? இல்லை என்கிட்ட இப்போதைக்கு ஃபோன் இருக்குது, இதை வச்சு பண்ணுவோம், அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்தீங்க? அதுக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய அந்த 3 மாதம் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து எனக்கு வந்து பெரிய லேர்னிங்காக, அதாவது நான் கற்றுக்கிட்டதில் ஒரு முக்கியமான விஷயம் அதுதான் ப்ரோ. எக்யூப்மெண்ட்ஸுன்னு நான் வந்து ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு வச்சு ஒரு ரெவென்யூ பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம எக்யூப்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு எனக்கு வந்து அப்போ அதுதான் மைண்ட் செட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் எக்யூப்மெண்ட் டசன்ட் மேட்டர்னு புரிஞ்சிருச்சு. கண்டென்ட் வேல்யூ தான் மேட்டர். நீங்கள் வந்து எவ்வளோ வேல்யூபிளான கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற ரீச் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது வந்து ஷுவராக எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து எக்யூப்மெண்ட்ஸுக்கெல்லாம் பெருசாக எதுவும் இன்வெஸ்டெல்லாம் பண்ணல. என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சு, என்கிட்ட ஒரு பிசி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து என் ஃபோனு. இது வந்து 2018 வாங்கின ஒரு ஐஃபோன். ஸோ இந்த ஐஃபோனில் வந்துட்டு கேமராவை வந்து பேக் கேமராவில் கூட நான் எடுக்கலை. ஃபோனை இப்படி வச்சுட்டு ஃப்ரண்ட் கேமராவில் தான் எடுத்தேன். பேக் கேமராவில் வச்சு பார்த்தேன், எனக்கு வந்து என்னோடய ஃபேஸ் தெரியாததுனால எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஃப்ரண்ட் கேமராவில் தான் வச்சேன், அதுவும் 1080p 30 fps தான் இது ரெக்கார்ட் ஆகும். போதுமாக இருந்துச்சு. வீட்டில் டியூப் லைட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 400 ரூபாய்க்கு ஒரு ரிங் லைட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் முக்கியமாக இன்வெஸ்ட் பண்ணது என்னதுன்னா, நம்ம வந்து ஒரு டாக்கீஸ் மாதிரி கொண்டு போகிறோம். அதாவது நம்ம உட்காந்து நம்ம பேசுறது தான் வேல்யூ. நம்ம வந்து ஒரு டான்ஸர் கிடையாது, நம்ம வந்து ஒரு பர்ஃபார்மர் கிடையாது, நம்ம வந்து பேசுகிறது தான் வேல்யூ. அப்போ நமக்கு முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட் என்னது அப்படின்னா மைக் வேணும். ஏன்னா நம்ம சொல்கிறத வச்சு தான் வந்து அவங்க பண்ண போகிறாங்க. நான் வந்து ஆஹா ஒன்று ட்ரான்சிஷன் பண்ணலை, இப்படி எடுத்தோடனே ட்ரெஸ் வர மாதிரி அது மாதிரியெல்லாம் பண்ணி அவங்களை உட்கார வைக்க முடியாது. நான் பேசுகிறத வச்சு தான் அவங்க உட்கார வைப்போம். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ண ஒரே விஷயம் வந்து ஒரு மைக்கு. வீட்டில் இருக்கும்போதே வந்து நான் அந்த மைக்கில் தான் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணால் அந்த மைக்கில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணேன். ஒரு ரிங் லைட் ஒன்று வாங்கினேன், என் ஃபோனு, அதுதான் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து பிசி இருந்துச்சு. இந்த பிசி வாங்கின கடையிலேயே போயிட்டு எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக தாங்கன்னு சொல்லிட்டு அதை ஏன்னா வாரண்டியில் இருந்துச்சு, காப்பி பண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு காப்பி பண்ணிட்டு போயிட்டு அதில் போட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணது தான். அப்போவும் எடிட்டிங்கெல்லாம் வந்து பெருசாக தெரியாது. அதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து அடோப் இன் மினிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஒன்று இருக்குது. அடோப் வந்து ப்ரீமியர் ப்ரோ, ஃபோட்டோஷாப் எல்லாமே வந்து ஒவ்வொரு நிமிஷத்தில் சொல்லி கொடுத்துரும். ஸோ அதை வச்சுட்டு ஒரு 2 நாள் உட்காந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணது தான். நீங்கள் எடிட்டிங் ஃபுல்லாக ப்ரீமியர் அது மாதிரி ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேரில்? ஆமாம் ப்ரோ. ஏன்னா எனக்கு ஃபோனில் எடிட் பண்ணுறதுக்கு இல்லை, நான் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து ஏதோ ஏன்னா பிசி இருக்கும்போது நான் ஃபோனில் ட்ரை பண்ணுறப்போ நான் ஏதோ தப்பு பண்ணுறேனோன்ற ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு.
ஏன்னா ஒரு வாட்டி நான் வந்து ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போய் பிசியில் போட்டு பார்த்த உடனே அதில் இருக்கிற கன்வீனியன்ஸ் பார்த்த உடனே ஓகே நம்ம இதில் பண்ணுறதுக்கு இதில் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் ஒரு டைம் லைனில் வந்து ஒரு கட் பண்ணோன்னா இது ஜூம் பண்ணி இந்த ஃப்ரேம் தான் வரணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நான் அதில் வந்து ஒரு 5 செகண்ட்ஸில் பண்ணுறேன்னா எனக்கு இதில் வந்து ஒரு 30-40 செகண்ட்ஸ் ஆகுது. ஸோ எனக்கு ஏற்கனவே பிசி இருந்ததுனால நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பிசிக்கு போயிட்டேன். சப்போஸ் என்கிட்ட பிசி இல்லை, நான் வந்து ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் பிசி வாங்கணும் அப்படின்னு இருந்திருந்தால் நான் மொபைலே எடிட் பண்ணியிருந்திருப்பேன். நீடு தான். ஆனால் எனக்கு வந்து வேறு ஒர்க் விஷயமாக நான் இதுக்கு முன்னாடி கண்டென்ட் க்ரியேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பண்ணிகிட்டு இருந்த சில ஒர்க்ஸுக்கு பிசி ரெக்யர்டாக இருந்ததுனால, நான் வீட்டில் வந்து பிசி வச்சுருந்ததுனால அப்படி வந்துச்சு. ஓகே ப்ரோ, ஆக்சுவலாக கிரியேஷன் ப்ராசஸ்லாம் நிறைய பேசியிருக்கோம். உங்களோட ப்ராஃபிட் பென்சில் நேம்ல வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நான் வந்து என்னோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நேம் என்ன இது வைக்கலாமா அது வைக்கலாமான்னு அப்படியே வாரக்கணக்கில் யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ இந்த நேமுக்கு பின்னாடி எதுவும் ரீசன் இருக்கா? ஏன் அது லைக் ப்ராஃபிட் பென்சில் என்ன மீன் பண்ணுது? ப்ரோ, இது வந்து ப்ராஃபிட் பென்சில்னு நேம் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய ரீசன்னா அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த ஸ்டார்ட் பண்ணும்போதே, அதாவது 2022 ஸ்டார்டிங்கில் நான் அந்த கம்பெனிக்காக ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டு நீஷ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம். அதாவது அதில் வந்து ஒரு செல்ஃபிஷான ஒரு தாட்டும் இருக்குன்னு வைங்களேன். மணி, ரியல் எஸ்டேட் இதை பற்றியெல்லாம் பேசினா சிபிஎம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மணி, கெரியர், ரியல் எஸ்டேட் பற்றியெல்லாம் பேசுகிற இடத்துல ஸ்பான்சர் பண்ணுற பிராண்ட்ஸ் வந்து அதிகமாக பே பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டே வந்து தெரிஞ்சிருச்சு. ஹவு டு க்ரோ அ யூடியூப் சேனல் அப்படின்னு யூடியூப்பில் அடித்தாலே சூஸிங் எ நீஷ்னு ஒன்று வரும். அதில் வந்து இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த கிரஃபன் ஒரு நிறைய ஃபினான்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா வெஸ்டர்னில். எனக்கு அதுக்கு ஃபினான்ஸ் பற்றி நான் அதிகமாக தெரியல ப்ரோ. ஸோ அவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இதை சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ஆரம்பிக்கும் போதே ஓகே பிஸ்னஸ் சம்மந்தமாக இல்லை என்டர்டெயின் பண்ணாலுமே அதில் ஒரு பிஸ்னஸ் எலிமெண்ட் இருக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. நீஷ் வந்து நான் இதுதான் சூஸ் பண்ண போகிறேன். எனக்கு வந்து அப்போ ஸ்டார்ட் ஆகும்போது இன்ஸ்டாகிராமில் வந்து பெருசாக க்ரோ ஆகும்ன்ற ஐடியா கூட இல்லை. யூடியூப்பில் நமக்கு வந்து மானிட்டைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, பிஸ்னஸ் சேனலாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சிபிஎம் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து என்டர்டெயின்மெண்ட்டை விட நமக்கு அமௌண்ட் அதிகமாக வரும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்து பேர் யோசிக்க ஆரம்பித்தது. ஸோ பேர் யோசிக்க ஆரம்பிக்கும் போது வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து கம்பெனியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனியை நாங்கள் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அதில் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட், இந்த செக் மார்க்கெல்லாம் வந்து நீங்கள் செக் ஆகிருக்கணும், அந்த மாதிரி ஒரு நேம் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில செக் மார்க் இருந்துச்சு. அது என்னதுன்னா, நம்மளோட பேரில் எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது, எந்த கிராமட்டிக்கலும் எரரும் இருக்கக்கூடாது. அதாவது வந்து எஸ்ஸுக்கு பதிலாக ஜெட்டு போடுறது, அந்த மாதிரி வந்து எந்த எரருமே இருக்கக்கூடாது. ஏன்னா அது ஃப்யூச்சரில் பிரச்சனையாகும். ஏன்னா எங்கள் பழைய கம்பெனிக்கு ஒரு கம்பெனி பேர் வச்சோம், அதில் வந்து ஸ்பெல்லிங் வந்து அது அந்த டொமைன் கிடைக்கல அப்படின்றதுக்காக மாற்றி வச்சது, அது ட்ரேட்மார்க்கில் பிரச்சனையாச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ஜெட்டு இந்த டபுள்-எஸ் போடுறது அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வைக்கக்கூடாது. சப்போஸ் இது வந்து ஒரு என்டிட்டியாக நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு எந்த இஷ்யூஸுமே வரக்கூடாது அப்படின்றதுச்சு. ஸோ அது ஒரு செக் மார்க். அதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஒரு பேர் வைக்கும்போது இப்போ மதன் கௌரி அப்படின்னா மதன் கௌரி அவ்வளோதான். என்ன சொன்னீங்க ப்ரோ, என்னது ப்ரோ, அதெல்லாம் கிடையாது. சிம்பிள், ஒன் டைம் சொன்னால் அவ்வளோதான். அதே மாதிரி தான் நான் எனக்கும் என்ன தாட் இருந்துச்சுன்னா, ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்னு யார்கிட்டையாவது சொன்னால் அவங்க உங்கள் யூடியூப் சேனல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி சொல்கிறப்போ நான் போயிட்டு இதுதான் என்னோடய ஸ்பெல்லிங்கு, இதுதான் இப்படி டைப் பண்ணுங்க அப்படி டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தால் அது வந்து நம்மளோட எஃபிஷியன்சிக்கு வந்து அடிப்புழுகுன்னு சொல்லிட்டு ஒரு 10 அடி தூரத்தில் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட வந்து நான் இப்படி சொல்கிறேன், அவர் வந்து அந்த பேர் ஞாபகம் வச்சுக்கிறாரோ இல்லையோ, அந்த ஒரு வாட்டி கேட்ட உடனே யூடியூப்பில் போய் டைப் பண்ணிடணும். அது வந்து ஒரு செக் மார்க். ஸோ இப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணக்கூடாது, தூரத்துலேருந்து சொன்னாலும் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சிம்பிளாக இருக்கணும். ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிவிட்டு வந்துட்டு அனகோண்டா என்சைக்ளோபீடியானெல்லாம் வைக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. சிம்பிளாக இருக்கணும். அதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கிட்ட இருந்தால் எடுத்திருக்கேன். மெயின்லி வந்து
வெஸ்டர்ன் கிரியேட்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக மிஸ்டர் பீஸ்ட்ன்றது என்ன, பீஸ்ட் அதுக்கு முன்னாடி பீஸ்ட்டுன்னு ட்ரை பண்ணியிருப்பார், அது ஆல்ரெடி டேக்கன்னு வந்திருக்கும், சரி மிஸ்டர் பீஸ்ட்டுன்னு போட்டு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான், அவ்வளோ சிம்பிளாக இருந்தால் போதும். ஏன்னா சிம்பிளாக இருந்தால் இப்போ ஒரு லாஜிக் என்னென்னா, இப்போது ஒரு பாட்டு ஒன்று வருது, அந்த பாட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ கவிதையாக ரொம்ப உருகி கூட ஒரு லிரிக் எழுதி போடலாம், அது வந்து ஹிட் ஆகுமான்னு தெரியாது. ஆனால் வந்து டூ 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 அப்படின்னு சொன்னால் அது வந்து கேட்சியாக இருக்குது, சின்ன குழந்தைங்க கூட பேசிட்டு போயிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் யோசித்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன யோசித்தேன் அப்படின்னா, பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு வேர்டு வேணும். என்ன வேர்டு? அப்போ வந்து நான் கூகுளில் போயிட்டு எல்லாருமே பண்ணுற மாதிரி தான், இப்போ எல்லாருமே பண்ணுற மாதிரி தான் பிஸ்னஸ் யூடியூப் நேம் ஜென்ரேட்டர்னு அடித்து பார்க்குறேன், ரிலேட்டட் டு பிஸ்னஸ்ன்னு அடித்து பார்க்குறேன். ஸோ அப்படியெல்லாம் வரப்போ எக்கனாமிக்ஸ்னு வருது, மணின்னு வருது, அது வருது இது வருதுன்னு வரும்போது அதில் ப்ராஃபிட்டுன்னு ஒன்று வருது. ஓகே, நம்ம வந்து ஒரு கண்டென்ட் போடுறோம், அதுலேருந்து அதுக்கப்புறம் தான் ஒரு டேக்லைன் ஒன்று நான் ஃபார்ம் பண்ணேன். என்னோடய கண்டென்ட்டை பார்த்து நீ அமௌண்ட் ஜென்ரேட் பண்ணினா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்றது தான் வந்து என்னோடய பாட்காஸ்ட்டில் நான் அதிகமாக சொல்லுவேன். ஸோ அதுதான் வந்து என்னோடய டேக்லைனுன்றதை டிசைட் பண்ணிட்டேன். அப்போ வந்து ப்ராஃபிட், என் வீடியோவை பார்த்து அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து எஜுகேஷனாக இருக்கலாம், இல்லை ரெவென்யூவாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வே கண்டுபிடிக்கிறதா இருக்கலாம், ஆடியன்ஸ் ஷுட் டேக் ப்ராஃபிட் ஃப்ரம் மீ. நீங்கள் என்கிட்ட இருந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும். அப்போ ப்ராஃபிட்னு ஒரு வேர்டு கிடச்சிது. அது கூட நம்ம என்ன ஆட் பண்ணலாம், இப்போ ராகேஷ் ப்ராஃபிட்னு வைக்க முடியாது, ப்ராஃபிட் ராகேஷ்னு வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கிறப்போ தான் வந்து ஹவு டு நேம் அ யூடியூப் சேனல்னு வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது எப்போவுமே வந்து ஒரே லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற டபுள் வேர்ட்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும், அதாவது ஹார்மோனிக்காக இருக்கும் சொல்கிறப்போ. அப்படின்னு ஏதோ ஒரு இங்கிலீஷ் சேனலில் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குற அந்த ஒரு சேனலில் இந்த ஃபினட்டிக்ஸு ஹார்மோனிக்ஸு பற்றியெல்லாம் பேசுகிறப்போ பி கூட வந்து ப்ராஃபிட்டு கூட வந்து இன்னொரு பியில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா இட் வில் சவுண்ட் பெட்டர் அப்படின்னு தான். அதுக்கப்புறம் நான் வந்து பியில் இருக்கிற வேர்டெல்லாம் சர்ச் பண்ணுறேன், பென்னு, பார்க்கரு, அப்படி எல்லாம் சர்ச் பண்ணால் எனக்கு பென்சில்னு ஒரு வேர்டு கிடச்சிது. ஓகே, பென்சில், ப்ராஃபிட் பென்சில். அதுக்கப்புறம் வந்து கோடாடியில் போயிட்டு ப்ராஃபிட் பென்சில் டொமைன் இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஓகே, இருக்குது. ஓகே, பர்ஃபெக்ட். நம்ம அது இல்லாமல் அப்படி ஆட் பண்ணும்போது நான் வந்து அண்டர்ஸ்கோர் போடணும்னு இல்லை, ப்ராஃபிட் பென்சிலுக்கு அப்புறம் 2 L போடணும்னு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை, யாருமே வச்சுருக்க மாட்டாங்க, எதுக்கு ப்ராஃபிட் பென்சில் வைக்க போகிறாங்க. ஸோ அப்படி வச்சது தான். நான் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ராஃபிட் பென்சில்னு டைப் பண்ணோன்னா அவைலபிள்னு காட்டிருச்சு. ஓகே, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி கடன்னு எல்லாத்துலேயுமே நான் என்ன சொல்கிறதுனா, ப்ராஃபிட் பென்சில்னு எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் போட்டு யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ண உடனே நான் போய் கோடாடியில் டொமைனை வாங்கிட்டேன். .com கிடைக்கல, அன்ஃபார்ச்சுனேட்லி. .inல டொமைனை வாங்கிட்டு இப்போ தான் அது வந்து லைவாக இருக்குது. ஆனால் ஒரு வருஷமாக அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷனை கட்டிட்டு அது பாட்டுக்கு வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா சப்போஸ் கிளிக் ஆயிடுச்சு, சப்போஸ் தப்பி தவறி வந்து நம்ம கிளிக் ஆகிட்டோம், எங்கேயோ போயிட்டோம் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வந்து இதை ஒரு என்டிட்டியாக மாற்றணும். நான் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்றதெல்லாம் தெரியாது. ப்ராஃபிட் பென்சில்னு ஒன்று பிராண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிராண்டிங்கான ரீச்சை யூஸ் பண்ணிவிட்டு நான் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும், நான் ஒரு பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற தாட் வந்து முன்னாடியே இருந்துச்சு. இது வந்து எனக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி ஐடியாஸ் இருந்திருக்காது. ஏன்னா நான் ஐடியிலேருந்து வெளியே வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி அதை ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போகிறப்ப தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நம்ம இனிஷியலே பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு அப்போவே ஆரம்பிச்சிது. ஏன்னா நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதை நாங்கள் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் வந்து ரிவ்யூ போட்டிருக்காங்க, கஸ்டமர்ஸ் நல்லா வந்துட்டுருக்காங்க, எல்லாமே போயிட்டுருக்கிறப்போ நாங்கள் வந்து அந்த டைமில் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஒன்று எடுக்கிறோம், வேறு கண்ட்ரிக்கு போகலான்னு. அப்போ வந்து ட்ரேட்மார்க் கேட்குறாங்க. அப்போ நான் ட்ரேட்மார்க்குக்கு போனோன்னே எங்கள் பேர்லேயே வந்து இன்னொரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கான். ஸோ பயங்கரமாக இஷ்யூஸ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே ஓகே, நம்ம இதை வந்து ஒரு என்டிட்டியாக எடுத்துகிட்டு போனோம்னா இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக பிராண்டிங் இருந்துச்சு. பிராண்டிங் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவைன்றது எனக்கு ஒரு சின்ன நாலேஜ் இருந்துச்சு. அப்புறம் வந்து சிம்பிளாக ப்ராஃபிட் பென்சில்னு வச்சோடனே நிறைய பேர் கேட்டாங்க இதுக்கு ஏன் இப்படி அப்படின்னு. இப்போ ரீசன் என்னென்னா சிம்பிளாக இருக்கணும், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும். அதுக்கு உங்களோட வேல்யூ என்னன்னா நீங்க உங்களுடைய ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுவோம், அந்த வேல்யூ உள்ள இருக்கு. பென்சில்ன்றது வந்து சாதாரணமாக இருக்கும். நிறைய பேர் வந்து நான் ரோட்டில் யாராச்சும் என்னை பார்த்துட்டு ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், ரொம்ப கம்மியான டைமில் நடக்கும் கோயம்புத்தூரில். ஏன்னா எனக்கு முக்கியமான மெஜாரிட்டி ஆடியன்ஸ் சென்னையில் தான் இருக்குது. கோயம்புத்தூரில் எப்பயாச்சும் யாராச்சும் ரெஜிஸ்டர் பார்த்துட்டாங்க அப்படின்னா
வந்து ப்ரோ நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பென்சில்னு ஞாபகம் இல்லைனாலும் பென்சில்னு சொல்லிடுவாங்க. ப்ரோ பென்சில்னு என்னமோ ப்ரோ ப்ரோ நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறேன் ப்ரோ அப்படிடுவாங்க. ப்ரோ ப்ராஃபிட் பென்சில் ப்ராஃபிட் பென்சில் ப்ரோ. ஸோ அந்த பென்சில்ன்ற வேர்டு ரொம்ப ஈஸியான வேர்டு, சின்ன குழந்தைக்கு தெரிகிற வேர்டுன்றதுனால ப்ராஃபிட் கூட பென்சில் ஆட் பண்ணுது. வேறு பெருசாக வந்து யோசிச்சு இது வந்து நியூமராலஜி இப்படி வச்சா நல்லது அதெல்லாம் கிடையாது. சிம்பிளாக வச்சது தான். இப்போவும் நான் நிறைய பேத்துக்கு சொல்கிறது அதுதான், ரொம்பலாம் யோசிக்காதீங்க. பஸ் சப்ப மேட்ரு. இப்போ சப்ப மேட்ருன்னு சொன்னால் சப்ப மேட்ருன்னே வைங்கப்பா, அவ்வளோதான். சிம்பிளாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். அவங்களோட நீஷ் இருக்குல்ல ப்ரோ, அதை எப்படி சூஸ் பண்ணீங்க ப்ரோ? மல்டிபிள் இருக்கு, ரெவன்யூ நீங்க பாட்காஸ்ட் பார்த்து அதெல்லாம் பண்ணப்போ எனக்கு தெரிஞ்சு டெக்கு வந்து என்ன பெட்டர் ரெவன்யூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். சோ அப்படி நல்லா இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க டெக்ல போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, பட் ஏன் கண்டென்ட் கிரியேஷன் அந்த மாதிரி நீஷ் சூஸ் பண்ணீங்க? ஏன்னா டெக்குக்குள்ள இப்போ ஒரு ஏதாவது ஒன்று சொல்றோம்னா அதை பத்தி நமக்கு தெரியணும்ல. ஏன்னா நான் வந்து 3 வருஷம் பிஸ்னஸ்க்குள்ள இருந்து நான் வெளியே வரேன். அந்த எக்கனாமிக்ஸ் வந்து எனக்கு நல்லா தெரியுது. ஸோ எனக்கு வந்து இந்த யூனிட் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, என்னோடய ஃபஸ்ட்டு 2-3 வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீ கடை வைக்கிறீங்களான்ற இதெல்லாமே வந்து யூனிட் எக்கனாமிக்ஸ் தான். ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு பின்னாடி எவ்வளோ காஸ்ட் இருக்குது அப்படின்றது தான் வந்து யூனிட் மெக்கானிக்ஸு. ஸோ எனக்கு வந்து அந்த டைமில் அந்த மைண்ட் தாட், இப்போ நம்ம வந்து டெய்லி ஒரு 8 மணி நேரம் நம்ம கோடிங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா 9வது மணி நேரமும் நம்ம வந்து கோடிங் பற்றி தான் யோசிப்போம். நம்ம அது பண்ணியிருக்கலாமோ, இது பண்ணியிருக்கலாம். ஸோ நான் வெளியே வந்து இந்த ஆரம்பிக்கிற காலத்தில் நான் வந்து பிஸ்னஸ் இந்த மெட்டீரியல் வாங்கணும், இங்கே வாங்கினா சீப்பாக இருக்கும், இங்கே ஈரோடில் வாங்கினா எனக்கு கம்மியாக கிடைக்குது, அதை விட கம்மியாக சூரத்தில் கிடைக்குது, ஆனால் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் என்ன ஆகுது. ஸோ அப்படியே யோசிச்சு பண்ணதுனால எனக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற போது எனக்கு வந்து அந்த லெஃப்ட் பிஹைண்ட் தாட்ஸ் அதுதான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் இல்லாமல் எனக்கு டெக்லேயும் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது ரிக்சல் டெக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வந்து 20,000, அதுலேயும் இந்த பிஸ்னஸ் தான் பேசியிருக்கேன். 20,000 ரூபாய்க்குள்ளே இப்போ என்ன ஃபோன் வாங்கலாம், இந்த ஃபோனெல்லாம் வாங்கலாம், நீங்கள் வந்து 50,000 ரூபாய்க்கு பார்க்குறீங்கன்னா இந்த ஃபோனெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். 2 வீடியோ தான் போட்டிருக்கேன், அப்படியும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு பெருசாக தெரியல. அதுவும் இல்லாமல் டெக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறது எப்போ அப்படின்னா அந்த டெக்கை கையில் வச்சுக்கிட்டு காமிச்சாதான். அந்த அளவுக்கு எனக்கு என்கிட்ட பட்ஜெட் எல்லாம் கிடையாது. அதுவும் இல்லாமல் எனக்கு கான்டாக்ட்ஸும் கிடையாது. யார் அனுப்பி விடுவா, ரிவ்யூ யூனிட் யார் அனுப்புவா, அதை எப்படி ரிவ்யூ பண்ணணும் அப்படி பண்ணுறது அந்த ஐடியா கிடையாது. ஸோ எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் கண்டென்ட்டாக பண்ணேன், அவ்வளோதான். அப்படி தான் நீஷ் சூஸ் பண்ணது. இப்போ ஒரு சப்போஸ் ஒரு ஃபோனே லான்ச் பண்றாங்கன்னா அந்த ஃபோனை பத்தி நம்ம பேசணும்னா மேபி அதோட ரீட்டைல் யூனிட் ஸ்பான்சர் யூனிட் வந்து கிடைச்சி அதை பேசினா கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். ஜஸ்ட் ஸ்பெக்ஸை வச்சுமே பேசி 200 மெகா பிக்சல் கேமரா இருக்கு அப்படிங்கிறப்போ அது எஃபெக்டிவா தெரியாது. அது ஆடியன்ஸ்க்கே தெரியும். எப்பவுமே வந்து ஒரு கண்டென்ட் வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக நீங்கள் எஃபோர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா தட் வில் பி ரிவார்டட் பை தி ஆடியன்ஸ். இப்போது நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் நின்னா அதோட எஃபெக்ட் வந்து வேறு. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ ரிவ்யூ யூனிட்டெல்லாம் கிடச்சி அந்த மாதிரி டெக் ஏதாவது இருந்திருந்தால் ப்ராபப்ளி நான் வந்து பண்ணியிருப்பேன். ஆனால் வந்து அந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஆப்ஷன்ஸ் இல்லாததுனால அப்படியே விட்டுட்டேன். ஓகே ப்ரோ, இந்த கண்டென்ட் கிரியேஷன் ப்ராசஸ்க்குள்ளே வந்ததும் எப்போ ஒரு பாயிண்ட்ல இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணி இருக்கா உங்களுக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னுலாம் வந்து எனக்கு தோணுனது இல்லை ப்ரோ. அதாவது கண்டென்ட் கிரியேஷன் ஆஸ் அ ஜாப் நேச்சராக வந்து இது ரொம்ப ஈஸியான வேலை. இப்போ என்னன்னா நம்ம ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டராக நம்ம வந்து புல்லின் பண்ணுற ரெவென்யூ இருக்கு இல்லையா, பர் மந்த் ரெவென்யூ பண்ணுறது, அது வந்து மோர் தென் 400-500 டைம்ஸ் அதிகம். யாரை விட அப்படின்னா ஒரு வீடு கட்டுற அந்த கல்லை தூக்குறவங்கள விட. ஓகேவா? ஸோ அவங்க எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரெவென்யூ இல்லை. ஆனால் நம்ம வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்படலை. க்ரியேட்டிவ் ப்ராசஸாக இருக்கும், ஆனால் நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம், எப்படி டெக் ஒர்க் ஆகுதுன்னு தெரியுது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறோமே தவிர. ஸோ வந்து எனக்கு அப்படி யோசிக்கிறப்போ, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து யோசிக்கிறப்போ எனக்கு வந்து இது கஷ்டமாக இருக்குதுன்னு தோணுனதே இல்லை. எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, எடிட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அப்லோட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் வந்து கஷ்டமே கிடையாது. இதில் என்ன கஷ்டம் அப்படின்னு தான் இருக்குது. கஷ்டமாக இருக்குதுன்னு தோணுனது கிடையாது. ஆனால் நான் வந்து ரொம்ப பயப்பட்டிருக்கேன். அதாவது அந்த 2022 டிசம்பருக்கு அப்புறம் வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்து எனக்கு ரெவென்யூ சோர்ஸ் எல்லாமே நின்றுச்சு. கம்ப்ளீட்லி வந்து ஐம் டன். அதாவது
அடுத்த மாதம் வந்து எனக்கு ஒரு செலவு இருக்குது அப்படின்னா இந்த மாதம் சம்பளம் வந்துடும் அப்படின்ற ஒரு தாட் வந்து இல்லை. பிளாங்க்கு. அப்போ வந்து நான் பயந்துருக்கேன். ஓகே, நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம், கண்டென்ட் பண்ணிகிட்ருக்கோம், வீடியோ போகுது, வியூஸ் எல்லாம் வருது, ஓகே, காசு வரல, யூடியூப்பில் நம்ம பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை, அதிலிருந்து யூடியூப்பில் சப்போஸ் இன்றைக்கி ஒரு நாள் வந்து நம்மளோட வீடியோ 1 மில்லியன் போனாலுமே அதிலிருந்து வர காசு வர்றதுக்கு 2 மாதம் ஆகும். அப்போ நான் வந்து எப்படி வீட்டு வாடகை கட்டுவேன், எப்படி வீட்டுக்கு அனுப்புவேன், எப்படி சாப்பிடுவேன்? அதுதான் வந்து எனக்கு பயமாக இருந்துச்சு. நிறையா பட்டிருக்கேன், நிறையா எக்கச்சக்கமான டெப்ட்டுக்குள்ளே போயிருக்கேன். அதாவது எந்த ரெவன்யூமே இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சரி மச்சான் இந்த மாதம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி தான் நான் சர்வைவ் ஆனேன். அப்படி நான் வந்து கண்டென்ட் க்ரியேஷனை பார்த்து கஷ்டப்பட்டதோ இல்லை இது பண்ணதோ இல்லை. ஆனால் வந்து எனக்கு பயம் இருந்துச்சு. எப்போ வந்து நான் ஒரு பிராண்ட் டீல் சைன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வீடியோ போட்டால் போதுப்பா இவ்வளோ தரேன்னு அவங்களே ஆஃபர் பண்ண, ஓகே ஃபைன், இனிமேல் பயப்பட தேவையில்லைன்னு எனக்கு தோணுச்சோ இல்லையோ, எனக்கு வந்து ஓகே பரவாயில்லடா தம்பி, நீ ஒரு 7 மாதம் உட்காந்துட்டு என்னென்னமோ பண்ண, இது உனக்கு வந்து ரிவார்டடாக வருது, இதை வந்து நீ வந்து தைரியமாக இனி வந்து பண்ணலாம், அப்புறம் ஃபர்தராக போகலாம், கொஞ்சம் ரிஸ்க்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டைமில் நான் நிறைய பேக்கப் பிளான்லாம் வச்சுருந்தேன். அதாவது இன்னொரு யூடியூப் சேனலு பார்ட்னர்ஷிப்பாக இன்னொன்று வேறு எதாவது பண்ணலாமா, என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அதில் என்னை பார்ட்னராக சேர்த்திப்பீங்களா, அப்படியெல்லாம் சேர்த்தி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ சர்வைவ் பண்ணுறதுக்கு ஓடிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து ஓகே ஃபைன், இது ஃபுல் டைம் ஆகுங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணது. நீங்கள் கேட்டதுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னுலாம் இல்லை. வியூஸ் போல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்போ ஓகே, எனக்கு வந்து வியூஸ் போலன்னு ஃபீல் பண்ணது கிடையாது. ஏன் வியூஸ் போல் அப்படின்னு சொல்லிட்டு அனலிசிஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகும். ஒரு 4-5 மணி நேரம் உட்காந்து ஏன் இந்த வீடியோ போகல, ஏன் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ அதே மாதிரி தானே போட்டிருக்கேன், இந்த வீடியோ ஏன் போகல அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஜாலியாக இருக்கும். உட்காந்துட்டு ஓகே இதெல்லாம் பண்ணியிருக்கோம், சரி அடுத்த வீடியோவில் கான்ட்ரவர்சியாக ஏதாவது ஒன்று சொல்லுவோம், யாரையாவது ட்ரிகர் பண்ணி விடுவோம், கமெண்ட் பண்ணி விடுவோம், போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பேன், போட்டு விடுவேன், வேணும்னே வந்து போடுவேன். அந்த டாபிக் பற்றி பேசினா வந்து சைட்ஸ் எடுப்பாங்க, நான் வந்து இந்த சைடுன்னு சொல்லுவாங்க, நான் வந்து அந்த சைடு சொல்லுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேணும்னே போடுவேன், அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். 1.2 1.5 மில்லியன் போகும், ஃபைன், ஒர்க்ட் அவுட். நான் நிஜமாவே அந்த சைடு எடுக்கிறேன்னா இல்லையான்றதான் எனக்கு அந்த மாதிரியெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. இருக்குது கொஞ்சம் நல்லா ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் உங்களுக்கு இருக்கு. எனக்கு கண்டென்ட் ரீச் ஆகணுன்றதை விட போன வீடியோ, அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எனக்கு பர்ஃபார்ம் பண்ணலைன்னா அதுக்கு எனக்கான ஒரு ரெடம்ஷன் தேவைப்படுது எனக்கு பர்சனலாகவே. அப்படி இருந்தால் தான் எனக்கு என்னால் வந்து கண்டென்ட் க்ரியேஷனை கொண்டு போக முடியும், கண்டினியூஸாக போக முடியும். அதுவும் இல்லாமல் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் நேச்சர் தான். இப்படி போட்டால் ஒர்க் ஆகுமா, இப்படி போடலைன்னா ஒர்க் ஆகாதா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல், எப்போயுமே ஒரு க்யூரியஸாக இருக்கிற ஒரு மைண்ட் செட். இப்போ கண்டென்ட் க்ரியேஷன் ஆரம்பிக்கிற எல்லாருமே வந்து ஒரு க்யூரியஸ் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தான். சின்ன வயசுலேருந்தே வந்து கொஸ்டின் கேட்டவங்களாக இருப்பாங்க. அதாவது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் இப்படி இருக்குது, ஏன் என்ன இது அப்படின்னு க்யூரியஸாக இருக்கிறவங்க தான் வந்து மோஸ்ட்லி ஒரு 80-90% வந்து கண்டென்ட் க்ரியேஷனுக்குள்ளே வருவாங்க. அதே மைண்ட் செட்டில் தான் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே இது ஒர்க் ஆகுதா, இது ஒர்க் ஆகலையா, இது போன வீடியோ ஒர்க் ஆகலை, கான்ட்ரவர்சி ஏதோ ஒன்று போடுவோம். யாரையும் தப்பாக டீக்ரேடெல்லாம் பண்ணல. ஏன்னா நான் இப்போ போட்டது எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இது சரின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து இந்த சைடு சரின்னுவாங்க, ஈக்குவலாக இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த சைடும் அந்த சைடும் பேசலை, இது இப்படி இருக்குப்பா, இது இப்படி இருக்குப்பா அப்படின்னு சொன்னாலுமே வந்து நிறைய பேர் ட்ரிகர் ஆகி கமெண்ட் பண்ணுவாங்க. ஈச் கமெண்ட் கிவ்ஸ் மீ 15 வியூஸ். அதுதான் வந்து என்னோடய கணக்கு. நீ ட்ரிகர் ஆகிக்கோ, நீ என்னை கெட்ட வார்த்தையில் திட்டிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் your 1 comment gives me 15 வியூஸ். நான் வந்து 100 கமெண்ட் வாங்கினேன்னா சாலிடாக கன்ஃபார்மாக என் வீடியோ வந்து வேறு யாருக்குமே காட்டலைனாலும் எனக்கு 1500 வியூஸ் இருக்கும். ஸோ அந்த கால்குலேஷனில் தான் வந்து அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் இன் பிட்வீனில் சொன்னீங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நீங்கள் டீல் பண்ணும்போது எப்படி இருந்தது? ஏன்னா என்னோட சேனலில் நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது என்ன இது இப்படியெல்லாம் சொல்றாங்க, பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு மாதிரி மைண்ட் செட் வந்தது எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அது மறுபடியும் கண்டினியூ ஆச்சுன்னா பிளாக் பண்ணிட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ப்ரோ அது வந்து எல்லாருக்குமே வந்து இந்த அட்வைஸ் வந்து ஆப்ட் ஆகுமான்றது வந்து தெரில. நான் வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு பர்சன் கிடையாது ப்ரோ. அதாவது ரொம்ப எமோஷ்னலான பர்சன் கிடையாது. அதாவது ரொம்ப சோகமான ஒரு விஷயம் இருந்தாலுமே வந்து ஓகே
இட் ஹேப்பன்ட். அதுக்காக வந்து நான் உட்காந்து அதுலேயே உட்காந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அப்படி படுற பர்சன் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் நடந்தாலுமே வந்து ஓகே இது நடந்துருச்சு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இல்லை எனக்கு. ஸோ எனக்கு வந்து பர்சனலி வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இனிஷியல் ஸ்டேஜஸில் எனக்கு வந்து லைட்டாக சிரிப்பு வரும். எனக்கு என்னடா இப்போ இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி எனக்கு சிரிப்பு வரும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பாவமாக இருக்கும் ப்ரோ. அதாவது சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து என்ன சொல்கிறது, அதில் வந்து ஒரு கமெண்ட் போடுறாங்க அப்படின்னும்போது அது வந்து ஒரு பப்ளிக்காக தெரியிற ஒரு விஷயம். அந்த இடத்துல வந்து அவங்க வல்கராக ஒரு இடத்துல பேசுகிறாங்க அப்படின்னும்போது எனக்கு வந்து அந்த பையனோ அந்த பொண்ணோ யாரை வந்து அப்படி பேசுகிறாங்களோ அவங்களோட என்விரான்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு மாதிரி வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லை ஒரு சிவிலைஸ்டாக இல்லை, அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் அவங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஒரு பாவமாக தோணும். அதாவது அவங்க எல்லாருமே வந்து ஒரு 17, 18, 19 இயர்ஸில் இருக்கிறவங்க. நான் 17, 18, 19 இயர்ஸில் இருக்கும்போது அந்த மாதிரி பிஹேவ் பண்ணலை. ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் இனஃப். நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு எஜுகேஷன் இருந்துச்சு. ஒரு பப்ளிக்கில் நம்ம ஒரு விஷயத்த பேசுகிறோம் அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு இதாகும் அப்படின்ற ஒரு தாட் வந்து ஒரு சின்ன ஒரு தாட் வந்து என் மைண்டில் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து அந்த இது இல்லையே, அவங்க வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து என்னை ஹர்ட் பண்ணுறதுக்கு பேசுகிறாங்களோ இல்லையோ அது அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஹர்ட்டெல்லாம் ஆக போகிறதில்ல. ஆனால் இப்போ ஸோ அண்ட் ஸோ கமெண்டட் ஆன் திஸ்ன்றத வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இன்னொருத்தங்க பார்க்குறப்போ அவங்களோட இமேஜ் இங்கே என்ன ஆகுது. இது வந்து இவன் வந்து இப்போ இந்த பையன் இப்படி கமெண்ட் பண்ணுற பையன் வந்து ஒரு பப்ளிக்கில் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இவ்வளோ வல்கராக பேசுகிறான் அப்படின்னா அவன் சரௌண்டிங்ஸில் ரியல் லைஃப்பில் எப்படி பேசுவான், அவன் ஃபேமிலிக்கிட்ட எப்படி பேசுவான், ஒரு சின்ன குழந்தை இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு தெரிகிற மாதிரி எப்படி பேசும். ஸோ அதெல்லாமே வந்து நான் யோசிச்சிருக்கேன். அதில் போட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் அப்படி அதெல்லாம் கிடையாது. யோசிச்சிருக்கேன், ஓகே இப்படியெல்லாம் இருக்குது, இதை வந்து நம்ம எப்படி இதை போயிட்டு வந்து நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டெல்லாம் என்னால் கண்டென்ட் போட்டுட்ருக்க முடியாது. நான் வந்து அவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு சோஷியல் ரிஃபார்ம் கொண்டு வர்றதுக்கான பர்சன் கிடையாது. எனக்கு பார்த்தா பாவமாக இருக்குது. ஓகே ஃபைன், அப்படி கடந்து போனதான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம சோஷியல் மீடியாலே நம்ம கம்யூனிட்டிலேயே வந்துட்டு வல்கரிசம்மை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுற மாதிரி கண்டென்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கெட்ட வார்த்தை பேசினா தப்பில்லை, நீ பேசு, அது வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், இதில் பேசுகிறதுல என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து நான் எதுவும் வந்து அது வந்து தப்பு கரெக்டுன்னு சொல்கிறதுக்கு நான் யார். ஆனால் வந்து நான் உட்காந்து பார்க்குறப்போ ஓகே இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு, இட்ஸ் ஓகே, நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லலாம், எல்லாருக்கிட்டே என்னத்தை சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ப்ரோ. இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸு அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸு எனக்கு அஃபெக்ட் ஆகாது. ஆனால் நான் ஃபேக்சுவலாக ஏதாவது எரர் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், அந்த ஃபேக்சுவல் எரராக வந்து கரெக்டாக சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லும்போது எனக்கு ஹிட் ஆகும். இவ்வளோ சில்லியாலாம் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, தெரியாமல் சொல்லிட்டேன் ப்ரோ, தப்பாக சொல்லிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதை டைப் பண்ணி விட்டுட்டு பின் பண்ணி வச்சுருவேன். அதை பின் பண்ணிவிட்டு இதுதான் என்னோடது இல்லை, ஃபேக்சுவல் எரர் இருக்குது, இது பின்னாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வல்கராக வந்து பேசுகிறாங்க, பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டையுமே வந்து நான் பின் பண்ணி வைப்பேன். அப்போ சம்டைம்ஸ் இப்போல்லாம் பண்ணுறதில்ல, அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அது வந்து நான் என்னோடய பாட்காஸ்ட்லேயோ ஏதோ லைவ்லேயோ ஏதோ சொல்லியிருப்பேன், பின் ஆஃப் ஷேம்னு. அதை வந்து நான் எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டேன். அதை பின் பண்ணி வச்சதுக்கு நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருப்பாங்கள்ல கம்யூனிட்டியில், ஃபாலோவர்ஸ், அவங்க போய் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க வல்கராக அவங்களும் சேர்ந்து வல்கராக பேசுகிறாங்க அப்படின்னா நான் அதை டெலீட் பண்ணி விட்டுருவேன். ப்ரோ என்ன ப்ரோ நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, வயசு என்ன ப்ரோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே விட்டுருவேன். அது வந்து ஒரு மாதிரி கான்வர்சேஷனாக பில்ட் ஆகும். அந்த பையனுமே ஒரு இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக அதை எடுத்துக்கிட்டு ப்ரோ நான் வந்து ரொம்ப இதுவாக பேசலை ப்ரோ, நான் வந்து ஏதோ இதில் பேசிட்டேன் ப்ரோ அப்படின்ற கமெண்ட்ஸும் வந்து பழைய வீடியோஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா பின்னில் ஏதாவது ஒன்று இருக்கும் 2-3 அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் எல்லாருமே நெகட்டிவ் கமெண்ட்ஸை இந்த மாதிரி எடுத்துப்பாங்களான்றது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட பேசிட்டேன். இந்த கண்டென்ட் க்ரியேஷன் ஆரம்பித்து அதுக்கப்புறம் க்ரோ ஆகிறவங்கலாம் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிறாங்க, ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க, இல்லை வந்து உனக்கு வேறு வேலை இல்லையா, அந்த மாதிரி கமெண்ட், அதாவது உருப்படியாக ஏதாவது வேலைக்கு போ அப்படின்னு வர கமெண்ட்டே அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியறதில்ல.
கிரிட்டிசிசம்ங்கற அது வந்து ஒரு பண்ற மாதிரி அட்டாக் கமெண்ட் தான் அது. அதாவது ஒரு பையன் வரான், நான் வந்து அவன் வந்து புதுசாக கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிக்கிறான், அவன் வீடியோ போடுறான். ஒரு 3வது 4வது வீடியோவில் என்னடா உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க, ஒழுங்காக ஏதாவது வேலைக்கு போடா. அவன் வந்து அவனோட வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை பற்றி தான் வீடியோ போடுறான். அதாவது எங்கள் வீட்டில் இன்றைக்கி இது இல்லை, இது நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், ஒரு 10 ரூபா சேவ் பண்ணி நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் போடுறான். அந்த பையன்கிட்ட வந்துட்டு நீ இப்படி வீடியோ போட்டுட்டு இருக்கிறதுக்கு நீ ஏதாவது வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டார். அதை அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ப்ரோ நான் என்ன ப்ரோ பண்ணுறது, அப்படி ப்ரோ இப்படி ப்ரோன்னு என்கிட்ட ரொம்ப ஃபீல். ஸோ எல்லோரும் இப்போ நான் வந்து அந்த டைமில் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ப்ரோ இதெல்லாம் கண்டுக்காத ப்ரோ, இப்படி விட்டுரு ப்ரோ. அவனால் அது கண்டுக்காமல் இருக்கவே முடியல. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப கன்சிஸ்டன்சிலே ரொம்ப அடி வாங்கிட்டான். இப்போது என்ன பண்ணுறான்றதே தெரில. அந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த ஹேண்ட்லிங் ஆஃப் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் இப்படி தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதிலேருந்து யாராவது எடுத்துகிட்டு ஓகே இது பெரிய விஷயம் இல்லை போல் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம அதை ஓவர் கம் பண்ணி க்ரோ ஆகும்போது அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு பெரிய விஷயங்களா தெரியாது. மேபி நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அந்த ஒரு பர்டிகுலர் கமெண்ட்ஸ் வந்து பெரிய இம்பாக்ட். அதுவும் இல்லாமல் இன்னொரு பாசிட்டிவ் நோட்டில் எடுக்கணும்னா, கமெண்ட் பண்ணால் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது நெகட்டிவோ பாசிட்டிவோ, அல்காரிதமுக்கு அது நெகட்டிவாக வருது பாசிட்டிவாக வராது. கமெண்ட் வருது, என்கேஜ்மெண்ட் வருது, வியூஸ் வருது, அதிகமாக வியூஸ் போகுது. யூ ஆர் கெட்டிங் ரெகக்னைஸ்ட் பை தி பிராண்ட்ஸ் உனக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க, உனக்கு காசு வருது. நீ உன் ஃபேமிலியை செட்டப் பண்ணு, உன்னை டெவலப் பண்ணு, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். ஸோ கோர் பாயிண்ட்டை இப்போ அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அப்படின்றதுக்காக வந்து ஒருத்தர் டிப்ரெஸ்ட் ஆகிட்டு கண்டென்ட் க்ரியேட் பண்ணலை அப்படின்னா டாப் ஆஃப் தி பிரமிட் அடி வாங்கும். இங்கே நிப்பாட்டிட்டா அவன் எங்கே போகணும்னு நினைக்கிறானோ அது போக முடியாது. கம்ப்ளீட் டைரெக்ஷனே சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதை வந்து அதை பெருசாக எடுத்துக்காமல் ஓகே ஃபைன், முடிஞ்சால் அந்த கமெண்ட்டுக்கு லைக் பண்ணி விட்டுட்டு போகிறது பெட்டர். ஒரு அட்டாக்கை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு நல்லா சொன்னீங்க ப்ரோ. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன், மேபி உங்களுக்கும் முக்கியமானதாக இருந்திருக்கும், பிராண்ட் டீல். உங்களோட ஃபர்ஸ்ட் பிராண்ட் டீலை பற்றி ஷேர் பண்ண முடியுமா ப்ரோ? நீங்கள் அப்ரோச் பண்ணீங்களா இல்லை பிராண்ட் உங்களை அப்ரோச் பண்ணாங்களா? அந்த பிராண்ட் டீல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அந்த ஃபீல்? ஃபஸ்ட்டு பிராண்ட் டீல் வந்து நான் வந்து 70K ஃபாலோவர்ஸில் இருக்கும்போது நான் வந்து சைன் பண்ணேன். நான் வந்து இது வரைக்குமே வந்து எந்த பிராண்டுக்கிட்டையும் போயிட்டு எனக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு சொன்னதில்லை, எல்லாமே இன்பவுண்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு பண்ண பிராண்ட் டீல் வந்து அந்த கம்பெனி பேர் சொல்லாமான்னு தெரில, அந்த இண்டஸ்ட்ரியை கூட சொல்லிக்கோங்க. அது வந்து ஒரு ஆப்பு. அந்த ஆப்பில் என்ன பண்ணலான்னா எல்லாமே ரெண்ட்டுக்கு விட்டுக்கலாம். ரெண்ட்டுக்கு விட்டுட்டா எல்லாருமே வந்து வாங்கிக்கலாம். அதோட ஃபவுண்டரே வந்து காண்டாக்ட் பண்ணார். ப்ரோ இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு ஆப் பண்ணியிருக்கோம், அந்த ஆப்பில் இருந்து இதெல்லாம் பண்ணிக்கலாம் ப்ரோ, இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி தருவீங்களா அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஓகே ப்ரோ பண்ணிக்கலாமே, என்ன இதில் என்ன இருக்குது. ஏன்னா நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், பிராண்ட் டீல்ஸ் பண்ணணும் அப்படின்றதில் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அப்போ கரெக்டாக இருக்கிற இந்த பிராண்ட் டீல்ஸுக்கு எவ்வளோ காசு வாங்கணும் அப்படின்ற மார்க்கெட் ரேட்ஸ் எல்லாம் தெரியாது. ஸோ அவங்க வந்து ஓகே ப்ரோ பண்ணிக்கலாம், பெய்டு ப்ரொமோஷன் தான் ப்ரோ. அப்போ அவர் ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொன்ன உடனே நான் வந்து சொன்னது, ப்ரோ பெய்டு ப்ரொமோஷன்னா பண்ணலாம் அப்படின்னு. ஓகே அவர் வந்து பெய்டு தான் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அமிச்சாங்க, ஃபோட்டோஸ்லாம் அமிச்சாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. நான் ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ப்ரோ பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் ஒரு அமௌண்ட் சொன்னேன். அவர் வந்து ப்ரோ அவ்வளோலாம் தர முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து 50% கட் பண்ணிவிட்டு இவ்வளோனா ஓகே ப்ரோ அப்படின்னாங்க. அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு சரி வர்றது வரட்டும், நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை, சரி வர்றது வரட்டும்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நல்லா போச்சு, அந்த வீடியோவுமே நல்லா போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பிராண்ட்ஸ் வந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்குறாங்கல்ல, அப்போது இதுக்கு முன்னாடி அவன் பிராண்ட் டீல் பண்ணியிருக்கானா இல்லையான்றதையும் செக் பண்ணுறாங்க. அப்படி பார்க்குறப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்த உடனே ஓகே ஃபைன் இவன் பண்ணுறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு வீடியோ நான் அதுதான் பண்ணேன், ரொம்ப ரொம்ப மினிமமான ஒரு அமௌண்ட்டில் தான் பண்ணேன். அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து இப்போ நம்ம பிராண்ட் டீல் பண்ணுறதுக்கான ஒரு 10% கூட கிடையாது. ஸோ அதில் ரொம்ப மினிமமான ஒரு அமௌண்ட்டில் அவங்க சொன்னாங்களே, அதுவும் இல்லாமல் ரொம்ப சென்டிமெண்ட்டாக வேறு பேசிட்டாங்க. ப்ரோ தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் ப்ரோ, நிறைய கண்டென்ட் க்ரியேட்டர் சப்போர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன ப்ரோ சப்போர்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு பேசினோன்னே சரி ஓகே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பிராண்ட் டீலு. அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு பிராண்ட் டீலு. அந்த பிராண்ட் டீலுக்கு அப்புறம் அகைன் பிராண்ட்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு பிராண்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 பிராண்டுக்கு வந்து நான் தனியாக பண்ணி கொடுத்தேன், அவங்களா அப்ரோச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஃபஸ்ட்டு பிராண்ட் டீல் பண்ண உடனே ஏற்கனவே பிராண்ட் டீல் பண்ணுற சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட நான் கூப்பிட்டு பேசினேன்.
அப்போ வந்து நம்ம ஒரு 70K 75K ஃபாலோவர்ஸ் வரும்போது நம்ம இன்னொரு இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு டெக்ஸ்ட் பண்ணோம்னா நம்ம வந்து ப்ரியாரிட்டி இன்பாக்ஸில் போய் விழுந்துருவோம். ஏன்னா நமக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது எனக்கு வந்து அந்த அப்ரோச் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்போ யாராவது வந்து பிராண்ட் டீல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நான் அவங்கக்கிட்ட டிஎம் பண்ணுவேன். ப்ரோ இந்த மாதிரி எனக்கு ஒரு பிராண்ட் டீல் வருது, எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும், என்ன பண்ணணுன்றதெல்லாம் எனக்கு தெரியல, எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு இன்புட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 500K ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து இவ்வளோ அமௌண்ட் வாங்குறப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் அதை வந்து ஒரு 70Kக்கு டிவைட் பண்ணிப்பேன். ஓகே, நீங்கள் வந்து 1 மில்லியனுக்கு 1 லட்ச ரூபா வாங்குறீங்கன்னா 100Kக்கு ஒரு 10,000 அது வாங்கலாம்ல, அந்த கணக்கு. அந்த மாதிரி கணக்கு போட்டு நான் வந்து ஒரு 2-3 பிராண்ட் டீல்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அதுவுமே நல்லா போச்சு. அந்த டைம்லலாம் பிராண்ட் டீல்ஸும் நல்லா போச்சு, சைன்அப்ஸ் போய்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஏஜென்சிஸ் உள்ள வந்தாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் உள்ள வந்தாங்க. நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது வந்து பிக்மேஆடுன்ற ஒரு ஏஜென்சி. ஸோ அவங்க வந்து நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களா எனக்கு அப்ரோச் பண்ணி எங்கள் கூட சைன் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நான் அவங்க கூட சைன் பண்ணால் வாரத்துக்கு ஒரு பிராண்ட் டீல் கொடுத்துருவாங்க. ஸோ பிராண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பே பண்ணிடுவாங்க, அவங்க எனக்கு பிராண்ட் டீல் டக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாரத்துக்கு ஒருக்கா பிராண்ட் டீல் பண்ணிகிட்டு இருந்தால் அது பாட்டுக்கு ரெகுலராக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஏஜென்சிஸ் வந்தாங்க. அவங்க வந்து நார்த் இந்தியன் ஏஜென்சி. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம வாங்குகிற அமௌண்ட் எல்லாம் எதுவுமே இல்லைன்னு. ஏன்னா நார்த் இந்தியாவில் ஒரு ரீலுக்கு மினிமமாக 1 லட்ச ரூபா வாங்குறாங்க. அதாவது 100K ஃபாலோவர்ஸ் இருந்தால் ஒரு லட்ச ரூபா வாங்குறாங்க. ஸோ அவங்க வந்து என்கிட்ட வந்து பிச் பண்ணும்போது நான் வந்து தவறி என்னோட ரேட்ஸை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். நான் வந்து அவங்க என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு கால் போயிட்டுருக்கு, அவங்க எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னா நான் இவ்வளோ வாங்குறேன். ஓ அவ்வளோதானா, நாங்கள் இவ்வளோ ஆஃபர் பண்ணலான்னு நினச்சோம். ஆஃபர் பண்ணுங்க தப்பில்லை அப்படின்னு, ஏன்னா நாங்கள் நார்த்தில் இவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சங்க் ஆஃப் பிராண்ட் டீல்ஸ் வந்து நான் சைன் பண்ணேன். அந்த டைமில் வந்து கண்டினியூஸாக வந்திருக்கும் அந்த பிராண்ட் டீல்ஸு. எனக்கே சங்கடமாக இருக்கும், ஒரு பிராண்ட் டீல் போடுவேன், அடுத்த ஒரு ரீல் போடுவேன், திருப்பி ஒரு பிராண்ட் டீல், எனக்கு பிராண்ட் டீல் போடுவேன். அப்படியே எனக்கு சங்கடமாக இருந்துச்சு ஆடியன்ஸ்க்கு எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு. பட் அது நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ அந்த 2 ஏஜென்சிஸும் இப்போவும் கரண்ட்லி ஒர்க்கிங் தான். அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் அதுக்கப்புறம் இந்த பிராண்ட் டீல்ஸை ஹேண்டில் பண்ணுறதுல கொஞ்சம் எனக்கு வந்து இஷ்யூஸ் வந்துச்சு. அதாவது இந்த நெகோஷியேட்டிங் பார்ட்டில், ஸ்கிரிப்ட் வாங்குறதுல, அதுக்கப்புறம் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுல. இப்போ நான் வந்து 12ஆம் ஒரு பிராண்ட் டீல் போடுறேன் அப்படின்னா இன்னொரு பிராண்டும் வந்து எனக்கு 12ஆம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுல நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஒரு 4-5 பேர் வந்து பிராண்ட் டீல்ஸுக்கு அந்த ஏஜென்சிஸ் மூலமாக வந்துடுவாங்க. ஸோ அப்படி வரப்போ வந்து என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து எனக்கு அப்ரோச் பண்ணார். ப்ரோ இந்த மாதிரி பிராண்ட் டீல்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணி தரேன் ஃப்ரீலான்சிங்காக, அதாவது நீங்கள் எதுவும் எனக்கு பே பண்ணாதீங்க, நான் பிராண்டுக்கிட்ட நான் கன்வின்ஸ் பண்ணி எனக்கான கமிஷனை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் வந்தார். இப்போ அவர் தான் வந்து அது மொத்தமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து பிராண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ப்ராஃபிட் பென்சிலோட அட்மின் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். நான் அவரை வந்து பிஆர்னு எதுவுமே சொல்ல, அவர் வந்து எனக்கு அவர் வந்து நான் வந்து ப்ரோன்னு தான் பேசுவேன். அவர் வந்து எனக்கு வந்து எல்லா லீடுமே அவருக்கு போயிடும். எனக்கு வந்து டிஎம்மில் வந்தாலும் சரி, இமெயிலில் வந்தாலும் சரி, ஏஜென்சி மூலமாக வந்தாலுமே, இப்போ ஏஜென்சிஸ் எல்லாமே அவர் கூட கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். ஏஜென்சிஸ் வந்து டெய்லி அவர் கூட தான் பேசுகிறாங்க. எனக்கு வந்து டிஎம்மில் ப்ரோ பெய்ட் ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு வருது அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ரோன்னு சொல்லிட்டு அவர் நம்பர் கொடுத்துருவேன். அவங்க பேசிப்பாங்க, எல்லாருமே முடிச்சுட்டு கடைசியில் ஸ்கிரிப்ட் வந்து அவங்க தராங்களா. சில பிராண்ட்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க, சில பிராண்ட்ஸ்க்கு வந்து நம்ம எழுதணும். இப்போ அவங்க தராங்கன்னா அதை வாங்கிட்டு தான் என்கிட்டே வருவார். ப்ரோ ஸ்கிரிப்ட் வரைக்கும் கொடுத்துட்டாங்க, இப்போ ஒரு 4 நாளைக்கு அப்புறம் வீடியோ லைவ் போகணும், நீங்கள் எப்போ ஷூட் போகிறீங்களோ ஷூட் போய்க்கோங்க, எடிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னா ப்ரோ ஸ்கிரிப்ட் கேட்குறாங்க, நீங்கள் ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னா நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அதை அமுச்சு விடுவேன். அதை அவர் பிராண்டுக்கு அமுச்சு விட்டுட்டு அப்ரூவல் வாங்கிட்டு ப்ரோ அப்ரூவ் ஆயிடுச்சு நீங்கள் ஷூட் போகலாம் அப்படின்னு சொன்னாலும் திருப்பி நான் வந்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணி ரஃப் டிராஃப்ட் அமுச்சு விட்டு அவர் அங்கே பேசிவிட்டு இது பண்ணிடுவார். இப்போ என்னென்னா முன்னாடியெல்லாம் வந்து பிராண்டு கூட நான் டைரெக்டாக பேசிகிட்டு இருக்கும்போது நான் அப்லோட் பண்ணி ஒரு 5 நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு பேமெண்ட்டே போடுவாங்க. நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும், போடுவீங்களா எதுவுமே சொல்லவும் முடியாது. என்கிட்ட ஒரு லெவரேஜே இல்லை. வீடியோ டெலீட் பண்ணிடுவேனும் சொல்ல முடியாது. ஆல்ரெடி அது 50K போயிருக்கும், ஆல்ரெடி சைன்அப்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது எனக்கு லெவரேஜே இல்லை. இப்போ அவர் பேசுகிறனால என்னென்னா அவர் வந்து பேமெண்ட் வாங்கிக்கிறார். அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மிடில் மேன் மாதிரி நின்றுட்டு எனக்கும் அனுப்ப மாட்டார், பிராண்டுக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா பேமெண்ட்டை வாங்கிட்டு நான் எல்லாத்தையும் செட் பண்ணி அப்லோட் பண்ணி லைவ் போனோன்னே எனக்கு அனுப்பிச்சிடுவார்.
ஸோ இது வந்து ஒரு சேஃபர் சைடு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு 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 டிரான்சாக்ஷன் வந்து இப்போ அப்படி போயிட்டுருக்கு. இது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது எனக்கு. இப்போ எனக்கு வந்து ஓகே ஃபைன், டென்ஷன் இல்லை. நான் பாட்டுக்கு ஸ்கிரிப்டில் யோசிக்கலாம், கண்டென்ட் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம், பாட்காஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அவர் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காரு, அவரும் ப்ராஃபிட்டபுளாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து என் கூட மட்டும் ஒர்க் பண்ணல, அவர் மோர் தென் ஒரு 20-25 இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஒரு பிஸ்னஸாகவே எடுத்து பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு, நல்லா பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இப்படி தான் பிராண்ட் டீல்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம்லேருந்து ரெவென்யூ மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ அப்படி தான் இருக்குது. நீங்க பண்ணதுலேயே உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிராண்ட் இல்லைன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பிராண்டில் ஒர்க் பண்ண பேமெண்ட் அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு வந்து லைக் க்ளோஸ் டு ஹார்ட் அது மாதிரி ஏதாவது பிராண்ட் டீல்ஸ் இருக்கா? க்ளோஸ் டு ஹார்ட்ன்ற பிராண்டில் வந்து என்ன சொல்கிறது, யாருக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும், ரெஸ்பான்ஸும் அதிகமாக இருக்கும். நம்மளோட வியூவர்ஸே வந்து எனக்கு டிஎம் பண்ணுவாங்க, ப்ரோ நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கு அப்படின்னு பண்ணுறதில் முக்கியமான ஒரு என்னோட கெரியரில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆப்புக்காக ஒன்று பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு ஃபஸ்ட்டு லெவல்னால். செகண்ட் லெவலில் ஒரு பெரிய ஷிஃப்ட் ஆனது எப்போது அப்படின்னா, நான் இந்த பிராண்டு நான் சொல்லிடுவேன், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ரொம்ப நல்ல பிராண்டு, நல்ல ஒரு டீம் வச்சுருக்கிற ஒரு பிராண்டு. கூவிக்கு வந்து ஒரு ப்ரோமோ பண்ணேன். ஸோ அந்த ப்ரோமோ வந்து பயங்கரமாக போச்சு, மோர் தென் 1.6-1.8 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. அது வந்து சைனப்ஸ், அதாவது ஃப்ரீ வெபினார் நடத்துகிறாங்க, என்னோடய லிங்க்கை கிளிக் பண்ணி அவங்க சைன்அப் பண்ணணும். அது வந்து வேறு லெவல் ஹிட்டு, பிச்சுக்குச்சு, எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃப்ரீ பைத்தான் கோர்ஸ்ன்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமான சைனப்ஸ் போயிடுச்சு. எனக்கு வந்து அங்கே கூவிலேருந்து ப்ராடக்ட் மேனேஜர் வந்து கால் பண்ணிவிட்டு, ப்ரோ நீங்கள் தான் வந்து நம்பர் 1 பப்ளிஷர் கூவிக்கு, உங்ககிட்ட இருந்து தான் வந்து எங்களுக்கு இவ்வளோ பெரிய சைனப்ஸ் வந்திருக்கு, ரொம்ப தேங்க்யூ, வில் கண்டினியூ ஒர்க்கிங் டுகெதர், இந்தாங்க அமேசான் கிஃப்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 அமேசான் கிஃப்ட் கார்டு அமௌண்ட்டோட கொடுத்து, பேமெண்ட் கொடுக்கறது அதெல்லாம் வேறு, அதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த வீடியோ பம்ப் ஆனதில் இந்தாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எடக்கா ஓகே ஃபைன் சூப்பர் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈவெண்ட்டில் கூவியோட சிஇஓவை மீட் பண்ணேன், அருண் கோடுன்னு சொல்லிட்டு அவர். ஸோ அவரை போய் மீட் பண்ணோன்னா அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ப்ரோ இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், நல்லா போச்சு, உங்கள் ப்ராடக்ட் மேனேஜர் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு பேசினார், இந்த மாதிரி எல்லாம் அமேசான் கிஃப்ட் கார்டெலாம் கொடுத்தாரு. அப்படியே ப்ரோ வில் டாக் டுகெதர், நம்ம ஒரு நாள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துட்டு அனுப்பிச்சி விட்டார். பேசணும், அவர் கூட கனெக்ட் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக நேற்று கூட அவர் கூட தான் மதன் கௌரி என்ன பாட்காஸ்ட் போட்டிருக்காரு, அருண் ஸ்கோட் கூட. ஸோ கூவி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்டு, நிறைய பேர் யூஸ் ஆகியிருக்காங்க. ஆனால் ஒரு கிரிட்டிசிசம் வரும், என்னென்னா என்னதான் ஃப்ரீயாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து காசு கட்டணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிசிசம் வந்துச்சு. ஆமாம், ரொம்ப இன்டெப்த்தாக வேணும்னா காசு கொடுத்து தான் ஆகணும், அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறாங்க, காசு கொடுத்து தான் ஆகணும். ஆனால் உங்களால் காசு கொடுக்க முடியலன்னா இருக்கிற ஃப்ரீ ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, கிடைக்கிறது எதுவும் விட்டுட்டு. கண்டிப்பாக யூடியூபே எனக்கு தெரிஞ்ச பெரிய ரிசோர்ஸ். ஆனால் யூடியூப் எல்லாமே ஃப்ரீ ரிசோர்ஸ் தான். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, இந்த டைம் தே புட்டுன்னு இல்லையா, இவங்க இன்டெப்த்தாக அவங்க பே பண்ணி படிக்கிறாங்கன்னா 8 மணி நேரம்னா 8 மணி நேரத்தில் ஒரு கோர்ஸை முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னும் அவுட் எல்லாமே வந்து அவங்க ஞாபகம் வச்சுக்கிறாங்களோ இல்லையோ சொல்லி கொடுத்துட்றாங்க. ஆனால் யூடியூப்பில் நம்ம எடுத்து படிக்கிறப்போ நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம படிப்போம். அந்த கம்ப்ளீட் கோர்ஸுங்கிற ஒரு விஷயத்தை மிஸ் அவுட் பண்ணுறோம், பேசிக்ஸை மிஸ் அவுட் பண்ணுறோம், எல்லாமே. இப்போது நான் அடோப் இன் மினிட் பார்த்து அடோப் ப்ரீமியர் ப்ரோ படித்தேன். எனக்கு வந்து கட் பண்ண தெரியும், ட்ரான்சிஷன் பண்ண தெரியும், எல்லாமே பண்ண தெரியும். எனக்கு கலர் கிரேடிங் பண்ண தெரியாது. கலர் கிரேடிங் பண்ண தெரியணும்னா எனக்கு கலர் கிரேடிங்காக நான் தனியாக படிக்கணும். இப்போ திடீர்னு வந்துட்டு நான் என்கிட்ட அந்த ஸ்கில் இருக்குதுன்னு நான் வெளியே சொல்லிவிட்டு எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வருது, இந்த வீடியோவை வந்து இந்த மாதிரியெல்லாம் எடிட் பண்ணணும்ப்பா, உனக்கு இவ்வளோ பேமெண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அப்போ நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிட்டேன். அவர் வந்து அடோப் ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு பேசிக்கான ஒரு எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி இப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொன்னார்னா எனக்கு தெரியாது, அது வந்து ரிஸ்கி, ஏன்னா நான் பேசிக்காக படிக்கல. ஸோ அதுதான் பெய்டு எஜுகேஷனுன்றது வந்து உங்களுக்கு ஒரு அதை படிச்சிட்டிங்கன்னா யூ கேன் பி மோர் கான்ஃபிடென்ட். இல்லை படிக்க முடியல அப்படின்னா யூ ஆர் ஃப்ரீலான்சிங், இட்ஸ் ஃபார் யூ. அதாவது நீங்கள் படிக்கிற ஒரு விஷயம் உங்களுக்காக. இப்போ நான் வந்து யூடியூப் பார்த்து எடிட்டிங் கற்றுக்குறேன்னா அது நான் என்னோடய வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு தான். மற்றவங்களுக்காக நான் எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி தான் வந்து நான் வந்து பெய்டு எஜுகேஷனை பார்க்குறேன். இப்போ எனக்கு தேவை, எனக்கு இதெல்லாம் தான் தேவை, இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்.
எல்லாமே தெரியணும் அப்படின்னா நான் கான்சென்ட்ரேட் பண்ணி பெய்ட் பண்ணி படிக்கிறதுனா ஓகே. இல்லை அது 8 மணி நேரத்தில் ஒரு கோர்ஸ் முடிஞ்சிருது ப்ரோ. பேசிக்காக ஒரு சாஃப்ட்வேரோட டூலு எல்லாமே வந்து A to Z பேசிக்காக வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் வந்து யூடியூப்பில் ரிசர்ச் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னா அதோட டைம் கன்சப்ஷனை பாருங்களேன், எவ்வளோ டேஸ் வீக்ஸ் கணக்காகும். மினிமம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன கோர்ஸ் டாபிக் வீக்ல இருந்து மந்த் வரைக்கும் ஆகலாம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் கோர்ஸை படிச்சுட்டு அதை வந்து நம்ம அந்த டைம் இப்போ ஒரு மந்த்து நான் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கும் அதுக்கு ஒரு டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த 1 மந்த் ஃபுல்லாக நான் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது, எல்லாமே ஃப்ரீயாக. நானும் அதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன், எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது தான். ஆனால் வாட் இஸ் யுவர் அல்டிமேட் கோல், வாட் யூ நீங்கள் அந்த ஸ்கில்லை வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்றதில் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா சில விஷயத்தில் வந்து ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு அவங்க வந்து கெரியராக சூஸ் பண்ணி ஒரு ஒர்க்குக்கு போகிறப்போ அந்த இடத்துல ஒரு ரெகக்னைஸ்டு சர்டிஃபிகேஷன் வருது. என்ன தான் வந்து கூகுளில் ஃப்ரீ கோர்ஸ் கம்ப்ளீஷன் இருந்தாலுமே அதுக்கு வந்து அசஸ்மெண்ட் கிடையாது. அதாவது நீ உன்னோட ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்குது, நீ வந்து நல்லா பண்ணுறியா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஒரு பர்சன் வந்து உன்னை எவாலுவேட் பண்ணலை. நீ வந்து குவிஸ்ஸு தான் அட்டென்ட் பண்ணியிருக்க. ஆனால் வந்து சில இடத்துல ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பர்ட் வந்து உங்ககிட்ட சொல்லுவான், நீ இந்த லெவலில் தான் இருக்க. அந்த எவாலுவேஷன் வந்து கம்பெனிஸில் பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து கூகுள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சுட்டு வேலைக்கு போகிறப்போ ஓகேவா அப்படின்னு ஸ்வைப் பண்ணுறாங்களே தவிர. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஃப்ரீயாக கிடைக்கிது எல்லாமே ஓகே, எல்லாமே படிக்கலாம் ஓகே ஃபைன் சூப்பர். ஆனால் தேவை என்ன, எவ்வளோ இம்பார்ட்டண்ட் இஸ் தட், அந்த ஸ்கில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதுக்கு வந்து உன்னால் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக. அதாவது நான் வந்து உங்களால் பே பண்ண முடியல அப்படின்னும் போது இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க கடன் வாங்க அப்படின்லாம் சொல்லலை. இஃப் யூ கேன் டூ இட், இஃப் யூ கான்ட் டோன்ட் டூ இட் அப்படின்றத என்னோட தாட். அதில் என்னோட நீடுக்காக மட்டும் போதும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிச்சுட்டா போதும். ஆனால் மற்றவங்க இன்வால்வ் ஆகுறாங்க, இல்லை ஒரு கெரியராக எடுத்துக்கிற போகிறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங்காக ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது யூ நீட் தட் credibility. எனக்கு எல்லாமே தெரியும், என்ன கொஸ்டின் வேணாலும் கேளுங்க. யூடியூப்பில் பார்த்து படித்தவங்க கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியாது. என்ன கொஸ்டின் கேட்டாலும் அவங்க ஒரு 10 நிமிஷம் ரிசர்ச் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். அந்த ஆக்சசபிள் இருக்குது. ஆனால் பட் ஸ்டில் ஒரு காம்படிட்டிவ் எட்ஜுக்கு வந்து இது லைட்டாக தேவைப்படுற மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் தாட். ஆனால் கம்ப்ளீட்லி பர்சனல் தாட். இதை வந்து கண்டிப்பாக பீப்புள் டு பீப்புள் இது டிஃபர் ஆகும், எல்லாருமே டிஃபர் ஆகும். அதாவது சில பீப்புளுக்கு வந்துட்டு எஜுகேஷனே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ற அது வந்து என்னோட அல்டிமேட் கோல். அதுக்கு வந்து நான் அகெயின்ஸ்டாக கிடையாது, எல்லா எஜுகேஷனுமே ஃப்ரீயாக இருக்கணும். ஆனால் ப்ராக்டிக்கலி இட்ஸ் நாட் பாசிபிள். இப்போ எவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, ஏன் அவ்வளோ காசு வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 30 பஸ் ஓடுது, அதோட டீசல் கணக்கே எவ்வளோ ஆகுது. ஸோ இதே யூனிட் எக்கனாமிக்ஸ் தான் அப்போ பேசின மாதிரி, அதுதான். ஸோ இட்ஸ் கொள்ளையடிக்கிறாங்களான்னா கொள்ளையடிக்கிறாங்க. பட் ஸ்டில் நம்ம அவங்க கிட்ட இருந்து ஒரு வேல்யூ எடுத்துக்கிறதுனால அதை நம்ம பே பண்ணி தான் ஆக வேண்டியது அப்படின்னு இல்லை. உங்களுக்கு தேவையாக இருந்தால் உங்களால் முடிஞ்சுது, உங்களுக்கு கன்ஃபார்மாக, அதாவது நீங்கள் ROI பேசிஸில் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி படிக்கிறீங்க, உங்களால் 10,000 ரூபா அதில் அந்த ஸ்கில்லிருந்து எடுக்க முடியும்னா அது தப்பில்லை. ஆனால் வந்துட்டு இதில் எங்கே மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணிவிட்டு அதுலேருந்து எனக்கு மாத சம்பளம் 20,000 25,000 வருது. அந்த இடத்துல தான் வந்து இடிக்குது. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி படிக்கிறதுக்காக லட்சமாக செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 10,000 அந்த மாதிரி ஜாப்ஸ்க்கெல்லாம் போறாங்க. லைக் ஒரு 5 lakhs ஸ்பெண்ட் பண்றாங்க. அதெல்லாமே அது வந்து தெரியணும். அது அந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியணும். நம்ம வந்து இவ்வளோ படித்தோம்னா 5 லட்ச ரூபாய்க்கு படித்தோம்னா நமக்கு வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வேலை கிடச்சதுன்னா 6 மாதத்தில் எடுத்துருவேன். ஆனால் நான் 5 லட்ச ரூபாய்க்கு படிச்சுட்டு 25,000 ரூபாய்க்கு வேலை கிடச்சதுன்னா நான் எத்தனை வருஷம் வேலை பார்க்குறது? அந்த கால்குலேஷன் பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா சூஸ் பண்ணலாம், எதுக்கு பே பண்ணணும் எதுக்கு பே பண்ணக்கூடாது அப்படின்னு.